அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம். தமிழக கல்வி ஆராய்ச்சி வளர்ச்சி நிறுவனம் சார்பாகவும் அதியன் பன்னாட்டு கல்விக் கழகம் சார்பாகவும் இணைந்து நடைபெறுகின்ற வலையரங்கம். இந்த வலையரங்கத்தில் அயலகத்தில் குறிப்பாக பர்மாவில் வாழ்கின்ற தமிழர்கள், தமிழ் ஆசிரியர்களை அவர்களுக்காக எவ்வாறு கற்றல் கற்பித்தலை அவர்கள் மேம்படுத்திக் கொள்ள வேண்டும், அவர்கள் எவ்வாறு கற்றல் கற்பித்தலை குறித்து, தமிழ் கற்றல் கற்பித்தலை குறித்து அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே இந்த வகுப்பை தொடங்கி இருக்கின்றோம். இந்த வகுப்பின் தலைமையை தாங்கி இந்த வகுப்பை தமிழக கல்வி ஆராய்ச்சி வளர்ச்சி நிறுவனத்தின் ஆட்சியர் பேராசிரியர் பி ரத்னசபாபதி ஐயா அவர்கள் தொடர்ந்து நடத்தி வருகிறார்கள். இந்த நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்துள்ள அனைவருக்கும் என் வணக்கத்தை மீண்டும் தெரிவித்துக் கொண்டு, இன்றைய வகுப்பு நமக்கு இந்த ஆண்டு தொடர்ந்து நமக்கு வகுப்பு எடுப்பது குறித்து நம்ம 20/7/2024 அன்று நாம் எவ்வாறு எடுக்க வேண்டும் என்றெல்லாம் கொடுத்திருக்கிறோம். அதில் எழுத்துக்களின் ஒலிப்பு முறைகளை குறித்து லாஸ்ட் வகுப்பு ஐயா அவர்கள் எடுத்தார்கள். இன்றைய வகுப்பு பார்த்தீங்கன்னா பொருளுணர் பயிற்சி. இதுல படித்தல் திறன்ல எவ்வாறெல்லாம் கொண்டு வரலாம், அதை எவ்வாறு மாணவர்களுக்கு ஊக்குவிக்க வேண்டும் என்பதை குறித்து திருமதி யாழினி ஸ்ரீராம் அம்மையார் அவர்கள் ஆசிரியர் எடுக்க இருக்கிறார்கள். அவர்களை அன்புடன் அனைவரின் சார்பாக அழைக்கின்றேன். அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்கள். மாணவர்களுக்கு தேவையான திறன்கள், முதல்நிலை திறன்கள் என நாம் எடுத்துக்கொள்வது கேட்டலும் பேசுதலும். குழந்தைங்களுக்கு அதுதான் ஃபர்ஸ்ட். நம்ம என்ன சொல்றோமோ அது காதால கேட்கும், அதுக்கப்புறம் அது வாயால ரிப்பீட் பண்ணும். அதால மாணவர்களுக்கு நம்ம முதல்ல எதை கத்து தரணும், எந்த திறன்களை வளர்க்கணும்னா கேட்டல் திறனையும் பேசுதல் திறனையும் வளர்க்கணும். அதுக்கு நாம நிறைய மாணவர்கள்ட்ட பேசணும், நிறைய சொற்களை பேசணும். குழந்தைங்க ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் நம்ம கிட்ட அந்த அரிச்சோடி கிளாஸ் முதல் வகுப்பு வரும்பொழுது அதுங்க வீட்டில் உள்ள அனைவரின் உறவு முறைகளையும் தெரிஞ்சிருக்கணும். ஃபர்ஸ்ட் அம்மா, அப்பா, தாத்தா, பாட்டி, மாமா, சித்தி, சித்தப்பா, பெரியப்பா, வீட்டுல பார்க்கக்கூடிய சமைக்கக்கூடிய பொருட்கள், காய்கறிகளின் பெயர்கள், பழங்களோட பெயர்கள், வீட்டுல மேசை, நாற்காலி, அந்த மாதிரி நிறைய நம்ம பார்க்கக்கூடிய சொற்கள் எல்லாம் கேட்டு 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 நம்மள பார்த்து அதை ரிப்பீட் பண்ணும். இப்ப சப்போஸ் பால் குடிக்குதுன்னு வச்சுக்கோங்க, அம்மா பால் கொண்டு வந்து தராங்க, பாலை குடி, இதான் பால் அப்படின்னு தராங்கன்னா அது பால், அதை ரிப்பீட் பண்ணும் போதுதான் அது கேட்டு அதை ரிப்பீட் பண்ணிக்கும். சொற்களஞ்ச பெருக்கம் மாணவர்களுக்கு ரொம்ப ரொம்ப தேவை. அவங்களோட சொற்களஞ்ச பெருக்கம் எப்ப அதிகரிக்கும்னா நாம அவங்க கிட்ட அதிகமா பேசும்போதுதான் அவங்களுடைய சொற்களஞ்ச பெருக்கமே அதிகரிக்கும். நிறைய வார்த்தைகளை பேசும்போது அதை கேட்டு 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 அவங்க ரிப்பீட் பண்ணி நிறைய தெரிஞ்சுப்பாங்க. அதனால வீட்டிலும் சரி பள்ளியிலும் சரி நம்ம மாணவர்கள்ட்ட முதல்ல அதிகமா பேசணும், பாடல்களை பாடணும். அதுக்கப்புறம் அவங்க எந்தெந்த வானம், இரவுல நம்ம வானத்துல என்னென்னலாம் பாக்குறோம் அப்படின்னு கேள்வி கேட்டோம்னா, இப்ப ஃபர்ஸ்ட் வர அரிச்சுடி குழந்தைங்களுக்கு அது தெரியாது. ஆனா நம்ம என்ன பண்ணணும், அதை அவங்களுக்கு கற்றுத்தரணும். இப்ப உங்க நாட்டு மொழி மியான்மர் மொழியில நீங்க வானம், நிலவு, நட்சத்திரம், மேக கூட்டங்கள், இதுக்கெல்லாம் நீங்க அரிச்சுவடி கிளாஸ்ல பயிற்சி கொடுத்துட்டீங்கன்னா முதல்நிலை வகுப்புக்கு வரும்போது அந்த குழந்தைங்க கிட்ட இரவுல நம்ம என்னென்னலாம் பார்க்கலாம்னா அதுக்கு சொல்ல தெரியும். அதே மாதிரி பகல்ல என்னென்னலாம் தெரியுது நமக்கு கண்ணுக்கு வானத்துலன்னு பார்த்தா அதுக்கு சூரியன், மேக கூட்டம் அப்படின்னு சொல்ல தெரியும். அதே மாதிரி இப்ப நம்ம பேருந்துல போறோம், பேருந்துல போகும்போது நம்ம வழியில என்னென்னலாம் பார்க்கலாம். முதல்ல பேருந்து எதன் மீது ஓடுது, அது சாலை, ரோடுன்னு சொல்ல தெரியும். சாலை என்னென்னலாம் நம்ம பார்க்கலாம், கடைகள், அதெல்லாம் சொல்ல தெரியணும். அதுங்களுக்கு கடைகளை நம்ம பார்த்துக்கிட்டே போகலாம், மரங்களை பார்த்துக்கிட்டே போகலாம், மலைகளை பார்த்துக்கிட்டே போகலாம். இதெல்லாம் குழந்தைங்க பாக்குறது, அன்றாடம் பாக்குறது. நம்ம நிறைய பேசும்போது குழந்தைங்க அதெல்லாம் காதுல வாங்கிக்கிட்டு நிறைய சொற்களஞ்ச பெருக்கம் அப்பதான் ஏற்படும். இப்ப இந்த சொற்களை நல்லா கேட்டு கேட்டு அதற்கு கேட்டல் திறனும் வளர்ந்துரும், பேசுதல் திறனும் வளர்ந்துரும். இது ரெண்டு திறனும் வளர்ந்துச்சுன்னா குழந்தைங்களை நம்ம ஈஸியா படிக்கவும் வச்சிடலாம், எழுதவும் வச்சிடலாம். என்னுடைய அனுபவத்துல பாத்தீங்கன்னா 25 வருஷமா நான் ஆசிரியர் பணியை மேற்கொண்டிருக்கேன். குழந்தைங்களுக்கு ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா
குழந்தைங்க பேசுவாங்க, நல்லா பாட்டெல்லாம் பாடுவாங்க, சொல்லி கொடுத்தா ஒரே குஷியா இருப்பாங்க. நல்லா பாட்டு பாடி நம்ம ஜாலியா அதுங்கள்ட்ட பேசணும்னா நிறைய பேசுவாங்க. நமக்கு மேல நிறைய பாட்டுலாம் அவங்க கேட்டதெல்லாம் நமக்கு சொல்லுவாங்க. அப்படியா நாமும் கேட்டுக்கணும் அவங்க கிட்ட. இப்ப பாத்தீங்கன்னா படித்தலுக்கு முதல்ல அவங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும்னா, தமிழ்ல இருக்கக்கூடிய 247 எழுத்துக்களும் அவங்களுக்கு முதல்ல தெரிஞ்சிருக்கணும். ஆனா மாணவர்கள் வந்து பாத்தீங்கன்னா அந்த 247 எழுத்துக்களையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆரம்பத்துல சிரமப்படதான் செய்யறாங்க. நம்ம ஆரம்பத்துல என்ன பண்ணணும்னா என்னென்ன வகையான எழுத்துக்கள் இருக்கு அப்படின்னு அந்த அடிப்படைய அந்த அரிச்சுவடி வகுப்புலையும் 1ஆம் வகுப்புலையும் தெளிவா சொல்லி கொடுக்கணும். அந்த 2 வருஷமும் பாத்தீங்கன்னா அந்த எழுத்துக்களோட பயிற்சி ரொம்ப 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 முக்கியமானது. இன்னும் சொல்ல போனா சிறு குழந்தைகள்ன்றதால நம்ம எந்த அளவு பயிற்சி கொடுக்குறோமோ நல்லா ஈஸியா மனசுல பதிஞ்சிடும் அவங்களுக்கு. இப்ப 247 எழுத்தையும் நல்லா உங்களுக்கு வந்து இதோ இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து குறில் எழுத்துக்கள் தான் எழுதியிருக்கேன். பாத்தீங்கன்னா இது நல்ல ஒரு பெரிய சார்ட்ல உயிரெழுத்துக்கள் 12 என் கிளாஸ்ல நாங்க எழுதி ஒட்டியிருக்கோம். எங்க ஸ்கூல்ல எல்லாம் உயிரெழுத்துக்கள் 12, மெய் எழுத்துக்கள் 18, உயிர்மெய் எழுத்துக்கள் 216 எழுத்துக்கள், ஆயுத எழுத்து 1. இப்படி நாங்க பிரிச்சு கிளாஸ்ல சார்ட்ல தனியா அப்படி ஃபுல்லா டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். இப்ப மாணவர்கள் வந்து பார்க்கும் போது அது என்ன பண்ணுவாங்கன்னா அதை அப்சர்வ் பண்ணுவாங்க. அவங்க அதை நினைச்சு பார்ப்பாங்க. உயிர் எழுத்துக்கள்னா இந்த இதுதான் 12 எழுத்துக்கள், மெய் எழுத்துக்களா, புள்ளி வச்ச எழுத்துக்கள் அப்ப 18 இருக்கு. பார்க்கதான் பிள்ளைங்களுக்கு மனசுல நல்லா பதியும். இந்த 240 எழுத்தையுமே நம்ம என்ன பண்ணணும்னா குறில் உயிர்மெய் எழுத்துக்கள், நெடில் உயிர்மெய் எழுத்துக்கள்னு கட்டாயம் பிரிச்சு பயிற்சி கொடுக்கணும். இப்ப உயிர் எழுத்துக்கள்லயே நம்ம பாத்தீங்கன்னா உயிரெழுத்துக்கள் 12 எழுத்துக்கள்ல பாத்தீங்கன்னா இது எல்லாம் குறில் எழுத்துக்கள். 5 எழுத்துக்கள் உயிரெழுத்து 12 எழுத்துல 5 எழுத்துக்கள் தான் உயிர் குறில் எழுத்துக்கள். ஆ, இ, உ, ஏ, ஓ. இதோட ஒலிக்கும் கால அளவு 1 மாத்திரை. 1 மாத்திரைனா என்ன? அந்த அ, இ, உ, ஏ, ஓ அத சொல்ற அந்த ஒலிக்கிறதுக்கு எடுத்துக்கொள்ற காலம் தான் 1 மாத்திரை அப்படின்றத நம்ம தெளிவா சொல்லணும். அதே மாதிரி இப்ப நம்ம நெடில் எழுத்துக்கள் பாருங்க, ஆ, இ, உ, ஏ, ஐ, ஓ, ஔ. இப்ப இந்த 7 எழுத்துக்களும் பாத்தீங்கன்னா உயிர் நெடில் எழுத்துக்கள். இதுக்கு கீழதான் மத்த எல்லா உயிர்மெய் எழுத்துக்களும் வரப்போகுது. மெய் எழுத்தும் உயிரெழுத்தும் சேர்ந்து உயிர்மெய் எழுத்தை கொடுக்கின்றது. இக்கு கூட்டல் ஆ இஸ் ஈக்குவல் டு கா. அந்த வாய்ப்பை நீங்க சொல்லி கொடுக்குறீங்களா பொன்னி? சொல்லி கொடுக்குறீங்களா? இக்கு கூட்டல் ஆ இஸ் ஈக்குவல் டு கா. அது சொல்லி தெரியுங்களா? ஏன்னா மெய் எழுத்தும் உயிரெழுத்தும் இணைந்துதான் நமக்கு உயிர்மெய் எழுத்துக்களை தோற்றுவிக்குது. அப்போ அது எல்லாமே பாத்தீங்கன்னா இத பேஸ் பண்ணிதான் வருது. இந்த உயிரெழுத்துக்களும் இந்த 2 குறில் எழுத்துக்களும் நெடில் எழுத்துக்களையும் பேஸ் பண்ணிதான் எல்லா உயிர்மெய் எழுத்துக்களுமே நம்ம கொண்டு வரும். அதனால மாணவர்களுக்கு முதல்ல இதை டிஸ்பிளே பண்ணிடணும். இதுதான் உயிரெழுத்துக்கள். இந்த வரிசை ஆ வரிசைனா ஆக்காங்கச்சா எல்லாம் வந்துடும். ஆக்காங்கச்சா, கீங்கீச்சு, கூங்கூச்சு, கேங்கேச்சே, கோ, ngோ, சோ அந்த வரிசை. இது எல்லா வரிசையும் இதை பேஸ் பண்ணி தான் வரும். அதே இது எடுத்துக்கிட்டீங்கன்னா பாருங்க, கா, கீ, கூ, கே, கை, கோ, கௌ இது எல்லாமே நெடில் உயிர்மெய் எழுத்துக்கள்ல வந்துடும். இது பிள்ளைங்க தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னாவே படிக்கும் போது தப்பு பண்ண மாட்டாங்க. ஏன்னா அதிகமா பசங்க தப்பு பண்றது எதுனா எது குறில் எது நெடுதல் வித்தியாசம் தெரியல. ஒத்த கொம்பு போட்டா என்ன வரும், வெட்ட கொம்பு போட்டா என்ன வரும், துணைக்கால் போட்டா என்ன வரும், துணைக்கால் போடலாம் எப்படி படிக்கிறது? அதுதான் மாணவர்களுக்கு மிகப்பெரிய குழப்பம். அதனால உயிர்மெய் எழுத்துக்கள்ல குறில் வரிசை எழுத்துக்கள் என்னென்ன, நெடில் வரிசை எழுத்துக்கள் என்னென்ன அப்படின்னு நம்ம தனியா பிரிச்சு போட்டு டிஸ்பிளே பண்ணிட்டா அதை படிக்க டெய்லி நம்ம பயிற்சி கொடுக்கணும். பார்த்து பிள்ளைங்களுக்கு ஸ்கேல் பிடிச்சு சொல்ல வைக்கணும்.
பார்த்து பார்த்து சொல்ல சொல்ல நல்லா பயிற்சி ஆயிடும். சரிங்களா? இப்படிதான் நம்ம எழுத்துக்களை முதல்ல மாணவர்களுக்கு நல்லா அறிமுகப்படுத்திட்டோம்னா அதுக்கப்புறம் அவங்க படிக்கிறதுக்கு ரெடி ஆயிடுவாங்க. இதுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கேட்கலாம்ப்பா. கனிமொழி, உமா, அயல்வெளி எல்லா அம்மாக்களும் கேட்கலாம்ப்பா. உங்க குழந்தைங்களுக்கு இந்த குறில் எழுத்துக்கள் நெடில் எழுத்துக்கள் வித்தியாசப்பட்டு சொல்லி தரீங்களா? சொல்லி தரோமா. அவங்க சொல்றாங்களா? சொல்றாங்க. ரைட். இப்ப எழுத்துக்கள் எல்லாமே படிச்சுட்டாங்க. செகண்ட் ஸ்டாண்டர்ட் போறாங்க, 2ஆம் வகுப்பு போறாங்கன்னு வச்சுக்கோங்க. நம்ம சொற்களை படிக்க வைக்க ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய வெரைட்டியா நம்ம என்ன பண்ணலாம், அவங்களை ஜாலியா படிக்க வைக்கலாம். நிறைய முதல்ல அவங்க என்ன பண்ணணும் பாருங்க, ஒரு 2 எழுத்து எடுத்துக்கலாம். 2 எழுத்து எடுத்துக்கலாம். ஈ நை, 2ஐயும் சேர்த்து படின்னு சொன்னா ஈ நை, ஈனை. அடுத்தது வா டை, வடை அப்படின்னு அவங்க எழுத்து கூட்டி படிப்பாங்க. இப்ப இது பாத்தீங்கன்னா நாங்கெல்லாம் கலர் கலரா டிஸ்பிளே பண்ணுவோம் ஸ்கூல்ல. இந்த மாதிரி நாங்க எழுதி போட்டு என்ன பண்ணுவோம், கலர் கலரா டிஸ்பிளே பண்ணி வைப்போம். பிள்ளைங்களுக்கு அந்த கலரே ஒரு அட்ராக்ஷன். நாங்க படிக்க, நான் சும்மா ஒரு 1 2 தான் சொல்லுவேன், மீதி எல்லாம் பிள்ளைங்க சேர்த்து சொல்லிடுவாங்க. இதெல்லாம் அவங்கள படிக்க வைக்கிறதுக்கான டெக்னிக். நல்லா ஒரு 10 வார்த்தை எழுதி போட்டுருணும். அவங்க நல்லா தெரிஞ்சது புதுசு புதுசா கத்துக்க தரத்துக்கு இந்த மெத்தட் நம்ம பயன்படுத்திக்கலாம். ஏன்னா தெரிஞ்சதே மாணவர்களுக்கு சொல்லி தரக்கூடாது. புதுசு புதுசா சொற்களை கத்து கொடுத்து அதோட அர்த்தத்தையும் நம்ம சொல்லி கொடுத்துருந்தோம். அப்ப அதுக்கு நம்ம பயிற்சி கொடுக்கும் போது இந்த மாதிரி மெத்தட ஃபாலோ பண்ணிக்கணும். கொஞ்சம் கேப், நிறைய வார்த்தை இந்த மாதிரி எழுதி போட்டுட்டு நம்ம டிஸ்பிளே பண்ணிட்டோம்னா இதெல்லாம் சும்மா சாதாரண அட்டை தான், இது எல்லாமே சார்ட் மாதிரிதான். இதெல்லாம் அவங்களே சேர்த்து படிப்பாங்க. ஈ சேர்த்தா இந்த வார்த்தை ஈ நை, ஈனை, பூ நை, பூனை, ஆடை, ஆடை அவங்களே சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. இப்ப படிக்கிறதுக்கு இந்த மாதிரி மெத்தட் ஃபர்ஸ்ட் 2 எழுத்துல ஆரம்பிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் 3 எழுத்து, 4 எழுத்து, 5 எழுத்துன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணலாம், அந்த பெரிய பெரிய வார்த்தைகளை திருவள்ளுவர், ஔவையார், ஆத்திச்சூடி அப்படின்னு பெரிய பெரிய சொற்களை நம்ம இதே மாதிரி மெத்தட்ல பிராக்டிஸ் கொடுக்கலாம். எங்க பள்ளியில அப்படிதான். எங்க மாணவர்களுக்கு நான் சும்மா ஒரு 2 3 அப்படி ஆரம்பிச்சுன்னா அப்புறம் பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களே சேர்த்து அதுல இந்த குறில் நெடில்லாம் கொஞ்சம் மிஸ்டேக் ஆகும். இந்த மிஸ்டேக் அந்த தப்பு வரதான் செய்யும் பிள்ளைங்களுக்கு. இல்ல கண்ணே இது நெடில்ல சொல்லுங்கன்னா அவங்க கரெக்டா அதை சரி பண்ணி சொல்லிடுவாங்க. அப்ப இந்த மாதிரி நீங்க பயிற்சி கொடுத்து பழகுங்க. ஒரு நாளைக்கு ஒரு எக்ஸசைஸ் வச்சுக்கலாம். இன்னைக்குன்னா இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு 50 சொற்கள் நீங்க ரெடி பண்ணிக்கலாம். சொற்களஞ்ச பெருக்கம் மாணவனுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஒரு 50 சொற்களை ஒரு நாளைக்கு போதும் நம்ம ரெடி பண்ணி பிராக்டிஸ் கொடுத்தோம்னா அவங்க இணைச்சு எழுத்து தெரியணும் அதுக்கு நமக்கு. அதனாலதான் அந்த அரிச்சுவரி வகுப்புலயும் இந்த முதல் வகுப்புலயும் நம்ம அந்த எழுத்து பிராக்டிஸ் நிறைய கொடுத்துட்டோம்னா எழுத்துல தரவாயிட்டாங்கன்னா படிக்கிறது மாணவர்களுக்கு ஈஸியா படிக்க வைக்கலாம், எழுதுறது நம்ம ஈஸியா வச்சுக்கலாம். இது ஒரு மெத்தட். அடுத்தது பாத்தீங்கன்னா இது பாருங்க, இது அடுத்தது. இது பாருங்க, செடி, வெடி. அதே மாதிரி நம்ம நிறைய சொல்லலாம். நீங்க சொல்லுங்கன்னா அவங்க சொல்லுவாங்க 4 வார்த்தை. நே டி, நெடி. சரி, இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஏ வரிசை தான், ஏ வரிசை எழுத்துக்கள்ல. சரி, வேற இதுல சொல்லுனா டி டி, டிடி. அந்த மாதிரி மு டி, முடி அப்படின்னு அவங்களே என்ன பண்ணுவாங்க, நம்ம இந்த மாதிரி ஒரே ஒரு எழுத்து வச்சுட்டு நிறைய எழுத்துக்கள் இங்க போட்டு என்ன பண்ணலாம், சேர்த்து இணைச்சு சொல்ல, இணைத்து சொல்லுதல்னு இதுக்கு பேரு. எழுத்துக்களை இணைத்து சொல்ல கற்றுக் கொடுத்தல். 2 தான் எடுத்துக்காட்டு அவங்களுக்கு போட்டிருக்கேன். இந்த மாதிரி நான் ஒரு 10 எழுதி போட்டுருவோம் போர்டுல. இந்த மாதிரி ஒரு 10 எழுத்துக்களை நம்ம எழுதி போட்டுட்டு இங்க ஒரே ஒரு எழுத்து தான் வச்சிருக்கணும். அப்ப நம்ம இதெல்லாம் இணைச்சு சொல்லும் போது மாணவர்களுக்கு சொற்களஞ்ச பெருக்கமும் ஏற்படும், அவங்க ஈஸியா படிக்கிறதுக்கும் வழிவகுக்கும். அடுத்தது பாருங்க, மே இட்டு, மெட்டு, வே இட்டு, வெட்டு. நம்ம இன்னும் சொல்லிட்டே போலாம். போ இட்டு, பொட்டு, பா இட்டு, பட்டு, லா இட்டு, லட்டு சொல்லலாம் இல்லைங்களாங்க.
அப்ப இந்த மாதிரி டிசைன் போட்டு பிள்ளைங்களுக்கு நிறைய எழுத்துக்களை இங்க மட்டும் சொல்லி, இங்க ஒரே ஒரு எழுத்தோ 2 எழுத்தோ மட்டும் வச்சு அதை சேர்த்து சொல்லுங்க, பிராக்டிஸ் பண்ணுங்கன்னா பிள்ளைங்களுக்கு ஒரு ஈஸி. அதை ஜாலியா பண்ணுவாங்க, படிப்பாங்க, நல்லாவே படிப்பாங்க, பிராக்டிஸ் ஆயிடும். அதுல இந்த குறில் நெடில் மிஸ்டேக் வரும்போது நம்ம அதை சரி பண்ணணும். குழந்தைங்களுக்கு இந்த குறில் நெடில் மிஸ்டேக் வரும்போது அது இல்லாம பாத்துக்கிட்டோம்னா குழந்தைங்க ஈஸியா வாசிக்க ஆரம்பிப்பாங்க. இது ஒரு மெத்தடு. அடுத்தது இது பாருங்க, இது பாருங்க, முதல் எழுத்து குறில் பாருங்க, கா இல் கல் அப்படின்னு நான் எழுதியிருக்கேன். குழந்தைங்கள்ட்ட என்ன சொல்லணும், கா அப்படின்றது குறில் எழுத்து, காவோட நெடில் எழுத்து என்னது அப்படின்னு நீங்க கேட்கணும். அவங்க கான்னு சொல்லுவாங்க. அப்ப கா போட்டு ஒரு வார்த்தை உருவாக்குங்க. கா இல் கால். குறில் எழுத்தை நெடில் எழுத்தாக மாற்றி எழுதுதல். முதல் குறில் எழுத்தை நெடிலாக மாற்றி எழுதுதல். முதல் குறில் எழுத்தை நெடில் எழுத்தாக மாற்றி எழுதுதல். இங்க பாருங்க, அடுத்தது பாருங்க, ப ட இம் படம். பாவோட நெடில் எழுத்து என்ன, பா. அப்ப பா ட இம் பாடம். அவங்க நம்மதான் கேட்கணும் குழந்தைங்கள்ட்ட, இது என்னது, வா. வாவோட நெடில் எழுத்து என்ன, வா. வா. இங்க வனம்னு நம்ம எழுதியிருக்கோம். அப்ப இங்க என்ன வரும், வானம். வானம். அப்படியே ஒரு கிளாப் பண்ணணும் எல்லாரும் கிளாஸ்ல. பிள்ளைங்க சொல்லிடுவாங்க, வானம்னு சொல்லிடுவாங்க. நம்ம எல்லாம் ஒரு கைத்தட்டல் கொடுத்து அவங்கள அப்ரிஷியேட் பாராட்டணும் அவங்கள. அப்ப வா ந இம் வானம் அப்படின்னு நம்ம என்ன பண்ணணும். இதையுமே நம்ம நிறைய எழுதி போடலாம். நான் உங்களுக்கு 3 தான் எழுதி காட்டியிருக்கேன். நீங்க இந்த மாதிரி என்ன பண்ணலாம், நிறைய எழுதி போட்டு அந்த குறில் எழுத்த நெடில் எழுத்தா மாத்தி கத்து கொடுத்து சொற்களஞ்சியத்தை பெருக்கலாம். அதே மாதிரி நெடில் எழுத்து இந்த பக்கம் எழுதிக்கிட்டு நம்ம அதை என்னவா மாத்த சொல்லலாம், குறிலா மாத்த சொல்லலாம். அந்த மாதிரி நம்ம சொல்லிடலாம். இப்ப எங்க பால்ல நம்ம இங்க எழுதி பல்லுன்னு சொல்லி கொடுத்துடலாம். அவங்களே மாத்த சொன்னா ஈஸியா மாத்திடுவாங்க. அது இன்ட்ரெஸ்டிங்கா செய்வாங்க அவங்க பிள்ளைங்களுக்கு. இது ஒரு மெத்தட் உங்களுக்கு. குறிலை நெடிலாக மாற்றி எழுதுதல், நெடில் எழுத்தை குறில் எழுத்தாக மாற்றி சொற்களஞ்சியத்தை பெருக்க செய்தல், படித்து பழகுதல். அடுத்தது இங்க பாருங்க, டேஷ் போட்டிருக்கேன். மேல நான் எழுத்து கொடுத்துட்டேன். நம்ம எழுத்து கொடுத்துடணும். ஒரு 10 எழுத்து கொடுத்துட்டு கீழே ஒரு 10 வார்த்தை எழுதி போட்டுறணும். மாணவர்கள்ட்ட கேட்கணும், எந்த எழுத்து போட்டா நமக்கு சரியான ஒரு வார்த்தை கிடைக்கும், நிரப்புக மாதிரி, நிரப்புக அப்படின்ற மாதிரி எந்த எழுத்து போட்டா கரெக்டான நமக்கு ஒரு வார்த்தை கிடைக்கும். பாருங்க, டேஷ் போட்டிருக்கேன். மேல நீ நீ டி இதான் போட்டிருக்கேன். நீ நீ டி இதான் போட்டிருக்கேன். இப்ப ஃபர்ஸ்ட்ல நான் என்ன போட்டிருக்கேன்னா டேஷ் போட்டுட்டேன். இப்ப நான் என்ன எழுத்து இங்க போடணும், அப்புறம் மின்சாரம்னு போட்டு குழந்தைங்களுக்கு மின்சாரம்னா என்னன்றத நீங்க விளக்கிடுங்க. அவங்களுக்கு தெரியலன்னா, அவங்களுக்கு தெரியாத பட்சத்துல மின்சாரம்னா என்னன்னு தெரியலன்னா நீங்க அதை விளக்கிடணும். என்ன போடலாம் இப்ப இடையில கேளுங்களா, ஒருத்தர கேட்கலாம். சொல்றாங்க ஆன்சர் இப்பதான் சொன்னாங்க. இப்ப நான் சொல்லல, அதுதான் பொன்னி சொன்னாங்க. பிள்ளைங்க சரியா சொல்றாங்களான்னு நம்ம கவனிக்க வேண்டியது ரொம்ப அவசியம். நிச்சல்னுவான் பையன், நம்ம நீச்சல் அப்படின்னு அழகா சொல்லி கொடுக்கணும். அடுத்தது பாருங்க,
திங்கள். ரெண்டா 3 அர்த்தம் உண்டு. எல்லா அர்த்தத்தையும் சொல்லி கொடுத்துருங்க இல்லைங்களா? திங்கள்னா மாதம் அர்த்தம் இருக்கு, சூரியன் திங்கள்னா நிலவுன்னு ஒரு அர்த்தம் இருக்கு, அப்புறம் திங்கள் கிழமைன்னு ஒரு அர்த்தம் இருக்கு. அதாவது ஒரு வார்த்தைக்கு 3 அர்த்தம் இருக்கு. இதுதான் நீங்க இந்த மாதிரி வாய்ப்பு பயன்படுத்தி நீங்க அந்த 3 அர்த்தத்தையும் சொல்லி கொடுத்து சொற்களஞ்சியத்தை நம்ம பெருக்கி அந்த மாதிரி இது ஒரு மெத்தட் இது படிக்க வைக்கிறதுக்கு. அடுத்து இது பாருங்க, இதுக்கு பேரு சொற்கோபுரம். சொற்கோபுரம்னு இதுக்கு பேரு. சொல்லாலே நம்ம ஒரு கோபுரம் கட்டுற வேண்டியதுதான் குழந்தைங்களுக்கு. இது பாத்தீங்கன்னா கீழே இப்ப நான் பாத்தீங்கன்னா 5 எழுத்து கொண்ட வார்த்தை பயன்படுத்தியிருக்கேன். உங்க நாட்டோட பெயரை தான் வச்சிருக்கேன், மியான்மர். குழந்தைகளுக்கு தெரிஞ்சதா இருக்கட்டும், மியான்மர்னு வச்சுட்டேன். கீழே பாருங்க, மியான்மர் 5 எழுத்து கொண்ட சொல். அடுத்தது பாருங்க, சூரியன் 4 எழுத்து. அடுத்தது அடுத்தது பூ அப்படின்னு ஒரு எழுத்து நான் போட்டிருக்கேன். இந்த மாதிரி நீங்க நான் இப்ப 5 வரைக்கும் தான் போட்டிருக்கேன். நீங்க இன்னும் பெருசா சார்ட்ல போட்டீங்கன்னா கீழே 10 வர வரைக்கும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், சொற்கோபுரம் அமைக்கலாம். குழந்தைங்கள்ட்ட இந்த மாதிரி கட்டம் போட்டு விட்டுட்டு நீங்களே நிரப்புங்கன்னு சொல்லிடலாம். ஒரு 5th குழந்தைங்க, 3rd 4th 5th குழந்தைங்க, 6th குழந்தைங்க எல்லாம் இந்த மாதிரி வெறும் கோபுரம் பாக்ஸ மட்டும் போட்டுட்டு எங்க உங்களுக்கு தெரிஞ்ச 1 எழுத்து சொல், 2 எழுத்து, 3 எழுத்து, 4 எழுத்து, 5 எழுத்து சொல்லலாம், எங்க நீங்க நிரப்புங்க பாக்கலாம் அப்படின்னு என்ன பண்ணலாம். குழந்தைகிட்ட சொன்னா அதுங்க யோசிக்கும். அதுங்க என்னென்ன வார்த்தை எல்லாம் கேட்டுச்சோ, படிச்சுச்சோ, எழுதிச்சோ எல்லாம் யோசிச்சு அதுங்க என்ன பண்ணும், கரெக்டா ஃபில் பண்ண பாக்கும். இது ஒரு மெத்தட் நாங்க சொல்றது. சொற்கோபுரம், இதுக்கு பேரு சொற்கோபுரம். இவ்வளவுதான் எனக்கு டைம் கிடைச்சது எழுதுறதுக்கு. இதுக்கு இன்னும் இருக்குது நிறைய, ஆனா என்னால எழுததான் முடியல. இன்னும் பாத்தீங்கன்னா என்ன சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப செவ்வாய் அப்படின்னு ஒரு சொல்லு இருக்கு. இந்த செவ்வாய் என்ற சொல்லுக்குள்ளார எனக்கு கொஞ்சம் டைம் கொடுக்குறீங்களாமா? எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. மீட் பண்ணுங்க. யாருமே நீங்க முடிச்சுட்டு எனக்கு கொடுங்க டைம். முடிச்சு சொல்லுங்க. நீங்க கன்க்ளூட் பண்ணிடுங்கம்மா. முடிச்சிட்டீங்கன்னா ஐயா பேசுறாங்க அடுத்து. இது ஒண்ணு மட்டும் சொல்லிடுறேங்க. செவ்வாய்ன்னு பிள்ளைங்கள்ட்ட இந்த வார்த்தையை சொல்லிட்டு இந்த செவ்வாய்ன்ற சொல்லுக்குள்ள ஒரு வார்த்தை கண்டுபிடிங்கன்னு சொல்லலாம். நீங்களே சொல்லுங்க, இங்க இருக்கிற அம்மாக்கா சொல்லுங்கம்மா, செவ்வாய் இதுக்குள்ள நீங்க ஒரு வார்த்தை கண்டுபிடிங்க. வெரி குட், வாய். குழந்தைங்க யோசிப்பாங்க இந்த மாதிரி, அது சொல்லிடுவாங்க டக்குன்னு. திருத்தேர். ஓகே, அந்த மாதிரி நம்ம ஒரு பெரிய வார்த்தையை கொடுத்துட்டு அதுக்குள்ள இருந்து ஒரு சொல்லு கண்டுபிடிங்கன்னாலும் பிள்ளைங்க யோசிச்சு என்ன பண்ணுவாங்க, கண்டுபிடிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு மெத்தட் என்னன்னா, இப்ப கிளின்றதுன்னு வச்சுக்கோங்க, நம்ம மாத்தி எழுதிடணும். லி கி அப்படின்னு எழுதிடணும். இதை என்ன பண்ணா எவங்க இதுல இருந்து ஒரு கரெக்டான சொல்ல கண்டுபிடிங்க அப்படின்னா பிள்ளைங்க கி கிளி அப்படின்னு சொல்லிடுவாங்க. இது ஒரு மெத்தட் இருக்குது. இந்த மாதிரி எழுத்துக்களை மாத்தி மாத்தி போட்டுருணும். ரு இன் ஓ அப்படின்னு போட்டுருணும். அப்ப இது என்ன, ஓ இன்று ஒன்று. எழுத்துக்களை மாத்தி மாத்தி போட்டுட்டு அதை சரியா நம்ம என்ன பண்ணணும், ஒரு வார்த்தையா கண்டுபிடிச்சு எழுதிடணும் அப்படின்னு சொன்னோம்னா மாணவர்கள் என்ன பண்ணுவாங்க, அதை கரெக்டா என்ன பண்ணுவாங்க, அந்த எழுத்துக்களை சரியா எழுதி ஓ இன்று ஒன்று, அப்புறம் எழுத்துக்களை மாத்தி மாத்தி இருக்கிற எழுத்தை சரி பண்ணி சரியான வார்த்தையா அவங்க கொண்டு வந்துருவாங்க. இந்த மாதிரி வகையான படித்தல் முறைகளை அதுக்கப்புறம் நிறைய சொற்களை நம்ம என்ன பண்ணணும், ஒரு 10 சொற்களா எழுதி நம்ம டிஸ்பிளே பண்ணணும்னா அந்த பிரேக் டைம் எல்லாம் அதுங்க என்ன பண்ணுவோம், படிச்சு படிச்சு பார்ப்போம். அவங்களோட சொற்களை சேர்ந்த எடுத்துக்குவாங்க. படிக்க நல்லா ஆரம்பிச்சுட்டாங்கன்னா அவங்களுக்கு எழுதல் திறன் அவங்களுக்கு எளிமையாக இருக்கும் என கூறிக்கொண்டு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றிமா. நன்றி. அம்மையார் எப்படி சின்ன முதல் வகுப்புகள்ல இருந்து
எப்படி அவங்களை படிக்க வைக்கணும் அப்படிங்கிறத மிக அழகாக சொன்னாரு. நீங்க என்ன செய்றீங்க ஆசிரியர்கள், இந்த புத்தகங்களை கொஞ்சம் நீங்க எல்லா பக்கத்துல புத்தகம் வச்சிருக்கீங்களா? வகுப்பு, 1ஆவது வகுப்பு, 2வது வகுப்புல இல்லையா? அது இல்ல. அது இல்லாம சும்மா வந்தீங்கன்னா இருக்குதா? யாரெல்லாம் இருக்கு, யாரெல்லாம் இருக்கு? இப்பதான் எடுத்து ஓடுறாங்கம்மா. அப்போ தயவு செய்து இந்த வகுப்புக்கு வரும்போது இந்த புத்தகத்தை கையில வச்சிருங்க. ஏன்னா இதையும் அடி வச்சு நாம பார்க்க வேண்டியிருக்கு. அம்மையார் சொன்ன அத்தனை முறைகளும் உங்க புத்தகத்துல பயன்படுத்திருக்காங்க. உதாரணம் சொன்னீங்கன்னா, இந்த குரில் நெடிலுக்கு ஒரு குரிலை வச்சு அப்படியே நெடில் ஆக்கனா என்ன சொல்லி வரும் அப்படிங்கிறத தொடக்க வகுப்புலயும் பார்க்கலாம். தொடக்க வகுப்புல இருக்கு. அதுல வந்து ஆடை. ஏன்னா நீங்க எல்லாரும் வேலைக்கு போறவங்க, அதனால இது உங்க முதல்ல புத்தகத்துல என்ன மாதிரி இருக்குங்கிறது முதல்ல பாத்துட்டாங்க. அதுக்கு அடிஷனல் என்ன செய்யணுங்கிறது அம்மையார் சொன்னாங்க. அப்போ புத்தகத்துல அவங்க சொன்னாங்கல்ல, ஆடை புத்தகத்துல இருக்கு. யாராவது பார்த்திருக்கீங்களா? குறியில நெடிலாக்கி அது மாதிரி அவங்க இன்னொன்று சொன்னாங்க, நெடில குறியிலாக்கணுமா? அது உங்க புத்தகத்துல இல்ல. நெடில குறியிலாக்குறது அது நீங்க அது அடிஷனலா அவங்க சொன்னாங்க. இங்க மட்டும் நெடிலாக்கி உங்களுக்கு இந்த பக்கம் வந்து 6ஆம் பக்கத்துல 7ஆம் பக்கத்துல இருக்கு. தொடக்க வகுப்புல 7ஆம் பக்கத்துல இருக்கு. எல்லாம் புத்தகத்துல இருக்கிறீங்களா? புத்தகத்துலாமா? அடுத்த தடவை வரும்போது தயவு செஞ்சு எல்லாரும் இந்த புத்தகத்தை வச்சுக்காங்க. அந்த புத்தகத்துல நாங்க ஏதாவது சொன்னதெல்லாம் எல்லாமே உங்க புத்தகத்துல ஒரு நல்ல முறைகள் நாம அத்தனை படித்த திறனை எப்படி வளர்க்கிறோம் அப்படின்னா, தொடக்கத்தை தான் நம்ம சொல்றோம். 3ஆம் வகுப்பு 4ஆம் வகுப்புல போனோம், அதெல்லாம் போனோம், ஏராளம் வேலை இருக்கு. தொடக்க வகுப்புல நம்ம எப்படி வகுக்கிறோம்னா, ஒரு குறிப்பு காட்டி பேர் சொல்றோம், ஒரு கல்வி அப்படிங்கிறத காட்டி பேர் சொல்றோம். நம்ம என்ன செய்யலாம், வகுப்புகள் இருக்கிற பொருளை காட்டி பேர் சொல்லிக்கலாம். நம்ம புத்தகத்தை மட்டுமே சார்ந்து இருக்கணும்னு அவசியம் இல்லை. அங்க வகுப்புகள் என்னெல்லாம் இருக்குதோ அதையெல்லாம் காட்டி பேர் சொல்லலாம். அதாவது நீங்க விரும்பினா, அதாவது கடைகள்ல இருந்து பொருள்களை கத்தரிக்காய், வாழைக்காய் இந்த மாதிரி ஏதாவது கொண்டு வர சொன்னா பேரை அதை காட்டி பேர் சொல்லலாம். அது ஒரு வகை. ஆகவே நம்ம படம் சொல்லும் போது உங்க புத்தகம் ரொம்ப நல்லா தயார் பண்ணியிருக்காங்க. தொடக்க வகுப்புல ரொம்ப நல்லா தயார் பண்ணியிருக்காங்க. ஒரு சில குறைபாடுகள் தான் இருக்கு, மற்றபடி ஒண்ணுமே இல்லை. இப்ப படம் பார்த்து எழுதுறது அப்படின்னா, தொடக்க வகுப்புல சொல்ல முதல்ல அறிமுகப்படுத்துறாங்களா? உமா என்ன அறிமுகப்படுத்துறாங்க பாருங்க. எந்த பக்கத்துல இருக்கு உமா? இல்லையா? சரி சொல்லுமா. உமா எந்த பக்கத்துல இருக்கு? இருக்கா? புத்தகம் இருக்கா? இருக்குங்க. நான் வந்து தொடக்க நிலையை காப்பாற்றிருக்கேன். நான் தான் உங்களுக்கு வந்து 5-6 புத்தகத்தை படிச்சுட்டே இருக்கிறேன். தொடக்க நிலையில இருக்கு. இப்போ சொற்கள் முதல் சொற்கள் என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத அந்த ஒரு புத்தகத்துல, அதாவது 8ஆம் பக்கத்துல இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஈரெழுத்து சொற்கள், 3 எழுத்து சொற்கள் அப்படிதான் பாக்குறாங்க. 1 எழுத்து சொற்கள், 3 எழுத்து சொற்கள், 4 எழுத்து சொற்கள் அப்படின்னு. அப்போ இந்த பயிற்சி எதுக்காக இருக்குன்னா, படித்திருக்கிறோம். உதாரணமா இது ரொம்ப முக்கியம், நல்ல கவனிங்க. இப்போ ஒரு குழந்தை படிக்கும் போது அப்படின்னு படிக்கக்கூடாது. 4 எழுத்து 5 எழுத்து அப்படியே தெரியணும். அதே மாதிரி 4 எழுத்துன்னா 4 எழுத்து அப்படியே தெரியணும். அதுக்குதான் அந்த பயிற்சி. சின்ன குழந்தை நீங்க பார்க்கலாம், படிக்கிறதுனா ஒவ்வொரு எழுத்தும் படிக்குங்க. அப்படின்னு படிக்குங்க. அப்படி படிக்கிறது மனசுக்குள் அப்ப அது என்ன சத்து படிக்க வைக்கணும். அதுக்குதான் அந்த படம் முக்கியமா சொல்லிருக்காங்க.
இந்த படித்தல் திறனுக்கு சின்ன வகுப்புல என்ன குறைபாடு இருக்குன்னா, அதாவது காய் பாயில் கப்பல் காய் பாயில் போடுவாங்க, கப்பல்னு சொல்ல மாட்டாங்க. அப்போ குழந்தைகள் சொல்லணும் உடனே சொல்லிடுவாங்க கை மை ஈ அப்படின்னு சொல்லுவாங்க. ஈரத்து கொஞ்சம் சிரமப்படுவாங்க, பூலி புலி அப்படிம்பாங்க. பூலின்னு சொல்லக்கூடாது, புலி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஓட்டத்து சொல்ல நல்ல பயிற்சி வந்த பிறகு ஈரெழுத்து சொற்கள் படிக்கணும், ஈரெழுத்து சொற்கள் படிக்கணும். அப்ப ஈரெழுத்து சொற்கள் படித்த பிறகு ஈரெழுத்து சொற்கள் மறுபடியும் இல்லை, அதாவது மொத்தமா படிக்கணும். அப்போ உதாரணமாக பசுன்னு பசுன்னு சொல்லக்கூடாது, பசு அப்படின்னு சொல்லி. ஊசின்னா ஊசின்னு சொல்லக்கூடாது, ஊசி. அப்ப அந்த குழந்தைகள் இந்த படிக்க கல்ல வாங்குறது ரெண்டு வார்த்தையும் சேர்த்து வாங்கணும். அது வச்சு பயிற்சி, அதுதான் நமக்கு வேண்டிய பயிற்சி. சொல்லு படித்தல் தான். அப்ப பின்னாடி வரதான் பின்னாடி வரும்போது அவங்களுடைய படித்தல் திறன் அதிகமாகும். அப்போ அதாவது பொதுவாக இந்த 2வது 1வது 2வது முறையில 4 சொற்கள் 5 சொற்கள் எல்லாம் ஒரே இடத்துல சொல்லிடலாம், ஒரே கெப்பாசிட்டியில சொல்லிடக்கூடிய அப்படின்னு. அப்போ இந்த எள் அப்படிங்கிறது மனசுக்குள்ள போகும், சிந்தனைக்குள்ள போகும். படிக்கும்போது தனித்தனியா சொல்ல வைக்க கூடாது. அது தெரியலன்னா, படிக்க தெரியலன்னா ஒவ்வொரு சொல்லலாம் சொல்லலாம். அதுதான் ரொம்ப முதல் ஆரம்ப காலத்துல நீங்க செய்ய வேண்டிய முதல். மற்ற பயிற்சியெல்லாம் அவங்க சொன்னாங்க, பயிற்சி எல்லாம் எப்படி கோழிக்கு இடத்துல நடந்தது இந்த ஒண்ணு இதுல இருக்கு, அந்த பயிற்சி எல்லாம் இருக்கு. இம்மன் இருக்கு, மடம் இல்ல இருக்கு, தவளை அப்படின்னு சொன்னாங்க. அப்ப இந்த மாதிரி இருக்கு. உங்க இதுல பக்கத்துல எத்தனாவது பக்கம்னா 12ஆம் பக்கத்துல இருக்கு, அதாவது தொடக்க பாடங்கள்ல 12ஆம் பக்கத்துல இருக்கு. அப்போ இந்த பயிற்சியெல்லாம் எதுக்காக வச்சிருக்காங்க அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். அதுக்காக போச்சு வச்சிருக்காங்க. அதாவது அவங்க படிப்பு பயிற்சியை, வாசித்தல் பயிற்சியை, நல்ல வாசித்தல் திறனை நன்றாக பெற வேண்டும் என்பதற்காக தான் இருக்கிறாங்க. இது அதான் முக்கியம். அப்போ இதுல இருக்கிற ஒவ்வொரு பயிற்சியும் பாத்தீங்கன்னா மிக சரியாக இருக்கு. ஆனா அந்த 12 பக்கத்துல கீழே இருக்கு பாருங்க, சொற்களை வகைப்படுத்துவேன்னு சொல்றாங்கல்ல, அது அவ்வளவு தெளிவா இல்லை. அது அவங்களுக்கு நான் எழுதி கொடுக்குறேன், அடுத்த பொறுத்த பாருங்க. மற்றதெல்லாம் முக்கியமாக தொடக்க வகுப்பிலே நாம செய்ய வேண்டியது அதுதான். அம்மையார் சொன்னது போல அந்த சொற்களை படித்து அந்த சொற்களை முழுமையாக படிக்கணும் என்பது இதே தொடக்க வகுப்புல உள்ள ஒரு படித்தல் முறையில நம்ம கவனிக்க வேண்டியது. பல இடங்கள்ல பார்க்கலாம். அப்படி பாக்குறீங்களா நீங்க? தனித்தனியா படிக்கிறாங்களா, மொத்தமா படிக்கிறாங்களா குழந்தைங்க? எல்லா குழந்தைகளும் மொத்தமா படிக்கிறாங்களா, தனித்தனியா படிக்கிறாங்களா? மொத்தமா படிக்கிறாங்க. மொத்தம் படிக்கணும். 4 எழுத்து 5 எழுத்து அப்படிங்கிறத மொத்தமா படிக்கணும். அது ரொம்ப முக்கியமான தொடக்க வகுப்புல நான் படிக்க வேண்டியது. அடுத்தது இந்த தொடக்க வகுப்புல அம்மையார் ஒரு இது சொன்னாங்க, அதாவது நெடில் எழுத்து குரல் எழுத்து ஆகுறது, குரல் எழுத்து நெடில் ஆகுது, அதனால சொற்களஞ்சியம் பெருகும்னு சொல்றாங்க இல்லையா? அதெல்லாம் முக்கியமா, அதெல்லாம் உங்க புத்தகத்துல இருக்கு, அதெல்லாம் புத்தகத்துல இருக்கு. எல்லாமே உங்க புத்தகத்தை தொடக்க வகுப்புல ரொம்ப அழகா பண்ணியிருக்காங்க. அதனுடைய நோக்கம் என்னன்னு நீங்க புரிஞ்சுக்கணும், அவ்வளவுதான். இது பூராமே எழுதுறதுக்காக இல்லை, தொடக்க வகுப்புல இருக்கிறது எழுதுறதுக்காக இல்லை, படிக்கிறதுக்காக தான். எழுதுறது 1 வருஷம் அடுத்த கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்துடலாம், 1ஆவது வகுப்பு வரும்போது பார்த்துக்கலாம். இது பூராமே நல்லா படிக்கிறது தான், பூரா படிக்கிறாங்க. எழுதுறது எழுத்து படிப்போம், அதை எழுத்தை எழுதுவோம் வேண்டாம். ஒரு தொடக்க வகுப்புல எழுதுனாலும் வந்துடும். அதனால தொடக்க வகுப்பு முழுவதுமே எல்லா பயிற்சிகளுமே படிப்பதற்காக, அதாவது படித்தல் திறனை பெருக்குவதற்காக தான். அதுல கூட இந்த படித்தல் திறனை பல வகையில் ஒரு அங்கதான். அதனால தொடக்க வகுப்புல எல்லாமே படித்தல், பேசுதல், அவங்க பாட்டு அதெல்லாம் தான். படித்த வகுப்புல அங்க இருக்கிற பாட்டெல்லாம் அவங்க மனப்பாடம் பண்ணிடுவாங்க. நீ சொல்ல 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 மனப்பாடம் பண்ணியும். எங்கள் மொழி நல்ல மொழி, இனிமையாக பேசும் மொழி, இதெல்லாம் நீங்க
பாட சொல்லணும். அதுதான் அங்க வந்து நீங்க மீனிங்கே அங்க அர்த்தமே சொல்லக்கூடாது. படிக்கிறது அங்க உங்க இதுல விட பாருங்க கீழே. அதாவது தொடக்கத்துல 29ஆம் பக்கத்துல இருக்கு. 29ஆம் பக்கத்தை பாத்தீங்கன்னா இருக்கு. எப்படி பேசும் மொழி அது வேண்டாம், அது வேண்டாம். தொடக்க வகுப்புல அவங்களுக்கு எழுத சொல்லவே வேண்டாம். தொடக்க வகுப்புல அவங்களுக்கு முக்கியமாக படித்தல், அதாவது முதல்ல கேட்டல் சொன்னாங்க. கேட்டல் வெளியே கேட்கறாங்க, நம்மகிட்ட மட்டும் கேட்கறதுல வெளியே வீட்டுல கேட்கறாங்க. வீட்டுல பேரண்ட்ஸ் கேட்கறாங்க, அப்ப பேசுறாங்க. அது ஒண்ணு. இங்க நம்ம படித்தா வந்து இந்த மாதிரி பயிற்சி பண்ணணும். இங்க படித்தல் திறமை. அப்போ பொழுது அந்த பாடலை சொல்லணும், மனப்பாடமா சொல்லணும். ஒரு 40 தடவை படிக்கிறாங்கன்னா மனப்பாடமா சொல்லிடுவாங்க. மனப்பாடமா சொல்லும்போது அந்த சொற்கள் எல்லாம் அவங்களுக்கு பழக்கமாயிருக்கு. அதுதான் முக்கியம். தொடக்கப்பள்ளியில தயவு செய்து விட எழுதுக அல்லது இதுக்கு எழுதுகன்னு அந்த எழுத்து பயிற்சியே வேண்டாம். இதெல்லாம் பாத்தீங்கன்னா விட எழுதுகன்னு ஒரு இடத்துல இருக்கு. அதாவது பக்கம் 29 அது தேவையில்லை. அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்க பாட்டை வந்து போடுங்க. இன்னும் வேறும் பல பாடல்களை கூட நீங்க சொல்லலாம். முதல்ல ஆரம்பத்துல இருக்கு பாருங்க. ஆரம்பத்துல அதாவது என்னாச்சு மேம்? சார்து வாய்ஸ் எடுக்காம இருக்கா? பொன்னி ஐயாவது வாய்ஸ் ஸ்ட்ரக் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸ்ட்ரக் ஆயிருக்குதா? வருவார் இடையில வருவார். அப்ப இந்த மாதிரி வந்து படித்தல் திறனெல்லாம் வளர்ப்பதற்கு வந்து ஆசிரியை யானி அம்மையார் அவர்கள் வந்து மிக அருமையா வந்து எப்படிலாம் பயிற்சி கொடுக்கலாம், எவ்வாறெல்லாம் இருக்குன்றதெல்லாம் கொடுத்துருக்குறாங்க. இந்த மாதிரி பயிற்சிகளை பாடத்திலும் சரி, பாட தொடர்புடைய இன்னும் மெட்டீரியல்ஸ் என்ன, துணை கருவிகளா என்னெல்லாம் கொண்டு வந்து கொடுத்தா இன்னும் வொக்காபுலரி வந்து சொற்களஞ்சியம் பெருக்கும் என்பதற்கு சொன்னாங்க. அதற்கு பாத்தீங்கன்னா செய்தித்தாள்களை எடுத்து படிக்க வைத்தல், அதுக்கடுத்து கடிதங்கள், இதற்றையெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப வாட்ஸ்அப்லயே இதெல்லாம் இருக்கும். விளம்பரங்கள், சுவரொட்டிகள், இதெல்லாம் எடுத்து நீங்க படிக்க கொடுத்தீங்கன்னா இன்னும் வந்து அவங்களுக்கு வந்து துணையா இருக்கும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றோம். சுவரொட்டிகளை படித்தல், அந்த எழுத்துக்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சுவரொட்டியில பெரியதாக இருக்கும். அதையெல்லாம் படித்தாங்கன்னா மாணவர்களுக்கு வந்து இன்னும் வந்து படிப்பதற்கான ஆர்வத்தை, ஒரு எழுத்து, 2 எழுத்து, 3 எழுத்து, 4 எழுத்து உள்ள தொடர்ந்து அப்போ ஒவ்வொரு ஓரெழுத்து சொற்களாகவும் 2 எழுத்து 3, அப்ப ஒவ்வொரு சொற்களுக்கும் எப்படி கூட்டி கூட்டி படிச்சுட்டே போகணும் அப்படின்ற படித்தல் திறனுடைய வளர்த்தல். ஏன்னா எழுதுவதை விட முதல்ல வந்து அவங்களுக்கு கேட்டல், அதுக்கடுத்து பேசுதல், மொழி திறன்கள் சொல்றாங்க. கேட்டல், பேசுதல், படித்தல், எழுதுதல். இதுல வந்து இந்த படித்தல் திறன்கள் நமக்கு பாத்தீங்கன்னா சொற்களஞ்சி இவங்க ஐயா வர லைன்ல பேசிட்டு வரேன். வரலையம்மா அவங்க நம்ம படித்தல் திறனை வந்து எவ்வாறு கொண்டு போகலாம், மாணவர்களிடம் வந்து படித்தல் திறனை வளர்ப்பதற்கான என்னென்ன நோக்கங்களா கொண்டு வரலாம்னா எழுத்துக்களை வந்து இணைத்து படிக்க நம்ம சொல்லித்தரோம். அப்போ ஒரு எழுத்து இருக்குது, இன்னொரு எழுத்து மிக அருமையா எடுத்தாங்க யாழினி ஆசிரியை. அதுல வந்து 2 எழுத்துக்கள் இருக்கின்றன. அந்த 2 எழுத்துக்களையும் வந்து எப்படி வந்து கொண்டு கூட்டி படிப்பது, அந்த பயிற்சியை மாணவர்களுக்கு வழங்கணும். அதுக்குதான் நீங்க உங்க பாடநூல்கள்ல வந்து இந்த பயிற்சி எல்லாம் கொடுத்துருக்கீங்க நிறைய. இப்ப ஐயா அவர்கள் நமக்கு வந்து இப்ப மா கூட்டு டேஷ் கொடுத்து இம் கொடுத்துருக்க, மடம், வந்து, இந்த மாதிரி இந்த பயிற்சிகளை எல்லாம் என்னென்னலாம் கொடுக்கலாம். சொற்களை வகைப்படுத்துவதை வந்து ஐயா வந்து அது இன்னும் அது கூடுதலா எழுதி தருவதா கொடுத்திருக்கிறாரு. சக்கரம், ச, இக்க, ர என்பது வந்து விடுபட்டு இருக்கு அந்த டேஷ்ல. அப்ப சக்கரம் என்பதற்கு என்ன கொடுத்திருக்கோம், மத்தளம், மா, இத்த, லா என்ற எழுத்து இல்லாம விடுபட்டு இருக்கு. அப்ப எழுத்துக்களை வந்து நம்ம இணைத்து
எவ்வாறு படிக்க வேண்டும் என்பதை கொடுத்தும், அந்த இணைக்கப்பட்ட எழுத்துக்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எந்தெந்த இடத்துல வந்து நம்ம அவங்களுக்கு வந்து அந்த ஃபில்லிங் த பிளாங்க்ஸ் மாதிரி கொடுத்துட்டோம்னா அந்த எழுத்துக்களை எவ்வாறு அதுல பூர்த்தி செய்யலாம். புதிய சொற்களை வந்து நிறைய சொற்களுக்கான பொருளை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த புதிய புதிய சொற்களை எவ்வாறு அறிந்து கொள்வது, நிறைய சொற்களஞ்சிய பெருக்கத்தை மாணவரிடம் வளர்ப்பது. அப்போ ஒரு சொல் பல பொருள் இருக்கும், இப்ப பல சொல் ஒரு பொருள் இருக்கின்றது. அப்போ ஒரு சொல் பல பொருளை எவ்வாறு மாணவர்களுக்கு கற்பிப்பது, அப்போ ஒரே இதுவை கொடுப்பதற்கு என்னென்ன சொற்கள், அப்போ சொற்களஞ்சிய பெருக்கம் ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு என்ன ஆகும், வளர்ந்து கொண்டே செல்லும். அப்புறம் அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா தொடர்களை படித்தல். அதற்கடுத்து வந்து ஃபர்ஸ்ட் எழுத்து சொல்லிட்டாங்க, எழுத்துல ஓரெழுத்து, 2 எழுத்து, 3 எழுத்துன்னு இருக்குது. அதற்கடுத்து இந்த இந்த எழுத்து 2 எழுத்துக்களையும் 3 எழுத்துக்களையும் வைத்து சொல்லு 2ஐயும் வச்சு என்ன செய்யணும்னா தொடரை படிப்பது. அப்ப ரெண்டு சொற்களை வைத்து தொடரை படிப்பது. அதற்கடுத்து அச்சிட்ட தாள்கள், அதற்கடுத்து செய்தித்தாள், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா துணுக்குகள், இவற்றையெல்லாம் வந்து படிப்பதற்கான பயிற்சிகள். கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுக்கு வந்து என்ன செய்யணும், ஒரு எளிமையிலிருந்து என்ன செய்யணும், கடின நிலைக்கு செல்கின்ற ஒரு நிலையாக என்ன செய்யணும், கற்றலை வந்து அவங்களுக்கு கொடுக்க வேண்டும். இதுல வந்து நமக்கு செய்யுள் இருக்கின்றது, உரைநடை இருக்கின்றது, இலக்கணம், துணைப்பாடம், இவற்றையெல்லாம் வந்து நமக்கு பாடப்பகுதியா கொடுத்துருக்குறாங்க. அவற்றை வந்து தொடக்க நிலை வகுப்புகள்ல இந்த மொழி திறன்களை மட்டுமே நம்ம வளர்ப்பதாக இருக்கணும். பாடப்பொருளை வந்து அவங்களுக்கு பாடத்தை அவங்க எழுத வேண்டும், சரியாக வந்து அவர்கள் வந்து இன்னும் வந்து புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு முழு முதல் காரணமா இருப்பது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா படித்தல். ஏனென்றால் கேட்டல் திறன் வந்து அந்த குழந்தைகளுக்கு ஏற்கனவே இருக்கின்றது. அந்த கேட்டல் திறனை வைத்து என்ன செய்யறாங்கன்னா, சரியாக கேட்டால்தான் அவர்களால் வந்து பேச முடியும். அந்த பேசுதல் பயிற்சியை வந்து நமக்கு கொடுப்பதற்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து படிப்பதற்கான பயிற்சி எடுத்துக்கணும். ஆசிரியர் கூறிய மாதிரி நம்ம என்ன செய்யணும்னா தமிழ் எழுத்துக்களை வந்து முதல்ல வந்து அவர்களுக்கு சரியாக அவர்களுக்கு உச்சரிப்பதற்கு தெரிந்து கொள்ள வேண்டும். எழுத்துக்களை எவ்வாறு உச்சரிப்பது, அப்ப சரியாக வந்து ஒவ்வொன்றையும் அப்ப குறிலுக்கு எவ்வாறு நாம் வந்து அதுக்கு எவ்வாறு உச்சரிக்க வேண்டும், நெடில் எழுத்துக்களை எவ்வாறு உச்சரிக்க வேண்டும். அப்ப இவ்வாறு எழுத்துக்களுடைய உச்சரிப்பை அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். முதலில் எழுத்துக்களை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். உயிரெழுத்துக்கள் கூறினார்கள், மெய் எழுத்துக்கள் கூறினார்கள், உயிர்மை எழுத்துக்கள். அவ்வாறு 12 எழுத்துக்களும் 18 எழுத்துக்களும் ஐயா அவர்களும் ஒலிப்பு முறைகளில் எவ்வாறு இவற்றையெல்லாம் ஒலிப்பு முறைகளை செய்து எவ்வாறு மாத்திரையினுடைய அளவிலிருந்து கடந்த வகுப்புல வந்து மிக அருமையாக அந்த வகுப்பை நமக்கு எடுத்தார் ஐயா அவர்கள். அதிலே அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா அப்ப குறில் எழுத்துக்களை நாம் எந்த அளவிற்கு உச்சரித்து அந்த மாத்திரை அளவிலிருந்து நாம் கொடுக்க வேண்டும். என்ன மாத்திரை என்று சொன்னால் அது இலக்கண ரீதியாக சென்று விடுவதாக ஒரு நிலைகளுக்கு சொன்னோம். அப்ப சொல்லாமலே என்ன செய்யணும் அப்படி இப்ப இதெல்லாம் குறுகி ஒலி மாத்திரைங்கிறதுக்கு நீங்க யாருமே இந்த வரைக்கும் விளக்கமே சொல்ல இல்லைங்கய்யா. அதுக்குதான் சொல்றாரு ஐயா. அதாவது கை நொடிக்கின்ற நேரம், கண் இமைக்கின்ற நேரம் தான் ஒரு மாத்திரை அப்படிங்கறத அவங்களுக்கு சொல்லணும் முதல்ல. ரெண்டாவது யாழினி மேடம் பண்ணதுல ஓரெழுத்தை விட்டுட்டாங்க அவங்க. பூ, கை, பை, பா. அவங்க எழுத்த வந்து சொல்லிட்டு வரணும்னு சொல்லிட்டு பொதுவா நம்ம இதுல ரைட் தான் அவங்க சொன்னதெல்லாம் பாடத்துல இருந்து சொல்லியிருக்காங்க. ஓரெழுத்தை வந்து ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கணும், அதுக்கப்புறம் வந்து 2 எழுத்து ஆரம்பிக்கணும். எடுத்த உடனே 2 எழுத்துக்கு போயிட்டாங்க மேடம். அவங்க சொன்னதெல்லாம் ரிலேட்டடா தான் இருக்கு, எல்லாம் தொடர்புடையதான் இருக்கு. நான் எடுக்க சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் இது உள்ள பயிற்சி நம்ம சொல்லிட்டு வரோம். ஒரு எழுத்துன்னு சொல்றோம், 2 எழுத்துன்னு நம்ம சொல்லிட்டு வரோம். பயிற்சிகளை வந்து படித்தல் திறனை வந்து அந்த கொடுப்பதனால சொற்களஞ்சியம் எவ்வாறு வளருது அதைதான் நம்ம பார்த்தோம். எல்லாருமே நீங்க தொடக்க வகுப்புலயே நிக்கிறீங்க. அப்ப பிரபாகரன் நீங்க சொல்லுங்க பார்ப்போம். ஒரு 2வது 3வது 4வது 5வது வகுப்புகள்லாம் என்ன மாதிரி படித்தல் திறன் வரணும்? 4வது படித்தல் திறன். அவங்கெல்லாம் இன்னும் அந்த உரையை சொல்லே நிக்கிறாங்க. அதுதான் மறுபடியும் திரும்பவும் சொல்றாங்க. அதான் இப்ப அம்மா இவர் விஜயா மேடம் சொன்னாங்களே, அதெல்லாம் இந்த போஸ்டரை படிக்கிறது, சுவரெழுத்தை படிக்கிறது, நியூஸ் பேப்பர் படிக்கிறதெல்லாம் அந்த 4ஆம் வகுப்பு 3ஆம் வகுப்புல தான் வைக்கலாம். அதெல்லாம் முதல் வகுப்புலயே உங்கள்கிட்ட கேட்கணும், வைக்கலாம்னு இல்ல. அந்த அறிவிப்புகளை படிக்க சொல்றது, அதான் அறிவிப்புகள். அதுக்கப்புறம் வந்து நம்முடைய புத்தகம் இல்லாத பிற செய்திகள் வெளியிடுறோம்ல, துண்டு அறிக்கைகள். அப்புறம் வந்து பள்ளிக்கூடத்துல இருக்கிற அந்த பெயர் பலகைகள், இதெல்லாம் படிக்க சொல்லாங்க. படிச்சா அவங்களுக்கு வந்து அதை பத்தி ஒரு அறிவு வந்து அவங்களுக்கு பொருள் உணர்ந்து படிப்பாங்க. அது மாதிரி செய்யலாம். வேற அவங்க படிப்பதற்கு வேற என்ன ஒரு உத்திரங்கள் ஏதாவது இருக்கா நான் கேட்கிறேன். உத்திரங்கள்
எழுத்து கூட்டி படிக்கிறது தானே உத்திரன், பொருள் அறிந்து படித்தல். படிப்பாங்க, எழுத்து கூட்டி ஆரம்பத்துல படிப்பாங்க. ஆமா, பொருள் உணர்ந்து படிக்கிறது. படிக்கணும்னு சொன்னோம். ஆமா, குறியல் நெடியில் எழுத்துக்களை உணர்ந்து படிக்கிறது. ஒருவேளை எப்படி படிச்சு நீங்க சொன்னீங்க, அம்மையார் கூட சொன்னாங்க, இந்தியா கூட சொன்னாங்க, தொடர்களை படிக்கிறது அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் வேற ஏதாவது இந்த படித்தல்ல ஒரு டெக்னிக் இருக்கா படிக்கிறதா? தெரியலையா, தெரியல, நீங்க சொல்லுங்கய்யா, எனக்கு தெரியலையா. நான் சொல்லலன்னு இல்லையா, உங்களுடைய அனுபவத்தை சொல்லுங்க, அதான் கேட்கறேன். இது என்ன சிக்கல்னாயா, 1ஆம் வகுப்பு 2ஆம் வகுப்புக்கு வந்து அந்த பாடத்தை வந்து சரியா நான் படிக்கலையா. படிச்சுட்டு வாங்க, தயவு செய்து எல்லாத்தையுமே படிக்கலையா, படிக்காததால அது தெரிய மாட்டேங்குது. நம்ம அவரை வந்து சொல்லும் போது குழப்பக்கூடாது. நீங்க அவனை சொல்லி, அவங்க அவனை சொல்லி, இவங்க அவனை சொல்லி. நான் ஒண்ணும் குழப்பலையா, நான் ஒண்ணுமே குழப்பல. இது மாதிரி மாத்திரைனா என்ன அப்படிங்கறத அவங்களுக்கு ஒரு விளக்கம் சொல்லணும். மாத்திரை வந்து அளந்து ஒழிக்கிறது இல்ல, கை ஒழிக்கிறது இல்ல, அது தேவையில்லை. அது எலக்ட்ரானிக்ல இருக்கு, அது அளந்து ஒழிக்கிறது இல்ல. இந்த மாதிரிதான் மாத்திரை, இந்த அளவு சொல்லணும் அப்படின்னு கையை வச்சுக்கிட்டு சொல்றது இல்லை. அதனால அது தேவையில்லை, அவங்க சொன்னது சொன்னா தேவையில்லை. அப்புறம் வந்து அந்த ஓரெழுத்து சொல்லு, ஈரெழுத்து சொல்லு, மூவெழுத்து சொல்லு நீங்க சொன்னீங்க, அது ரொம்ப சரியா சொன்னீங்க. மேல் வகுப்புல இன்னும் மேல் நிலையில வரும்பொழுது மேல போயிட்டாங்க, அம்மா பத்திரிகை படிக்கணும், அதை படிக்கணும், இதை படிக்கணும்னு சொன்னாங்க. அது சர்வார் இல்லை, ஒன்றும் தப்பு இல்லை. படிக்கின்ற போது நான் சொன்னேன் இல்லையா, 4 எழுத்து 5 எழுத்து இருந்தோம்னா அது வார்த்தை முழுசா படிக்கணுங்கிறது ஒரு டெக்னிக். அது முக்கியம், அது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி நல்லா கவனிங்க, எல்லாருமே கவனிங்க. அவன், நான் ஒரு வாக்கியம் சொல்றேன் பாருங்க, ஒரு வாக்கியம் சொல்லுங்க. வளர்ந்த பையனை நேற்று நான் பார்த்தேன். வளர்ந்த பையனை எழுதிக்க, வளர்ந்த பையனை நேற்று நான் பார்த்தேன். இப்ப இதை 2வது படிச்சு காட்டுங்க. வளர்ந்த பையனை நேற்று நான் பார்த்தேன். படிக்குமா? வளர்ந்த பையனை நேற்று நான் பார்த்தேன். இப்ப உங்க படிக்கிறதுல ஒரு நல்ல ஒரு சரியான தெளிவு இருக்கிறாங்க. வளர்ந்த பையனை, அதுதான் சேர்த்து படிக்கணும். வளர்ந்த பையனை இல்ல, வளர்ந்த பையனை நேற்று நான் சரியா படிக்கிறாங்க, பார்த்தேன். அப்போ வளர்ந்த பையனை நான் அப்படின்னு படிக்கிறாங்க. வளர்ந்த பையனை நான் அப்படின்னு அவங்க படிக்கிறாங்க, படிச்சா தப்பு. அப்ப அதை கவனிக்கணும். தெரியுதா உமா? தெரியுதா உமா? தெரியுதாமா? படிக்கும்போது அதாவது வளர்ந்த பையனை படிக்கும்போது, அதாவது மாதிரி அவைகளில் அது மாதிரி ஒவ்வொரு வாக்கியத்தை படிக்கிறோம், அதை வச்சு படிக்கணும் அப்படிங்கிறத உங்களுக்கு நீங்க இடையில சவுண்ட் வருதுங்க, சவுண்ட் ஏதோ வருது பாருங்க. அங்கதான் வருது, ஈரா இருக்க, வேற எங்கேயோ சவுண்ட் வருது, எங்க வருதுன்னு தெரியல. மைக் எல்லாருமே அன்மியூட் பண்ணாதான் பண்ணா கரெக்டா இருக்கு. எல்லாரும் அன்மியூட் பண்ணீங்கன்னா சவுண்ட் வரும், மியூட் பண்ணீங்கன்னாக்க எல்லா மைக்கும் மியூட் பண்ணாக்க சவுண்ட் வராது. ஆமா, அன்மியூட் பண்ணிக்காங்க. இப்ப நான் உங்களுக்கு கேட்கிறேன் பாருங்க, யாராவது ஒருத்தர் எனக்கு வாய்ஸ் காட்டுங்க. யாராவது எந்த புத்தகம் வச்சிருக்கீங்க? பொன்னி வேண்டாம், கொஞ்சம் பிரமாதமா வாசிக்கிறேன், ஒன்னும் பிரச்சனையே இல்லை, கரெக்டா வாசிக்கிறேன். வேற யாரு வாசிக்கிறதுமா? வேற யாரு வாசிக்கிறது? விஜயா சொல்லுங்கம்மா, யாரு வாசிக்கிறது? கயல்விழி. கயல்விழி இருக்கீங்களா? கயல்விழி எங்க இருக்கீங்க? கேமரா காணும், கேமரால வரலையா? கயல்விழி கேமரா ஆஃப் பண்ணிருக்கீங்களா? தேவிகா. தேவிகா இருக்கீங்கய்யா. எந்த புக் வச்சிருக்கீங்க? கையில தான் புக் இருக்கா? 2வது புத்தகம் இருக்கியா? 2வது புக் இருக்கா? சரி, 2வது புக்ல நான் சொல்றது எனக்கு வாட்ச் காட்டுங்க. சரி, அந்த வாட்ச் 11வது பக்கம் பாருங்க, 11வது பக்கம் சொல்லுங்க. அதுல என்ன இருக்கு? ஊமை நண்பர்கள். ஊமை நண்பர்கள், அது படிக்க பார்ப்போம், அதை படிக்க. பசுவை நாம் வளர்க்கிறோம், பசு பால் கொடுக்கும், பசுவின் பால் இனிமையாக இருக்கும், பால் சத்துள்ள உணவு, பாலை குடித்தால் நமக்கு வலிமை உண்டாகும், பசுவுக்கு கன்றுக்கும் நாம் தீனி போட்டு காப்பாற்ற வேண்டும். வெரி குட், வெரி குட். அடுத்த படிங்க. எருது நிலத்தை உழுவதற்கு உதவும், அது வண்டியும் இழுக்கும், எருது உழவர்களின் நண்பன்,
அவர்கள் எருதிடம் மிகவும் அன்பாய் இருப்பார்கள். வேற யார் படிக்கிறது? வேற யார் படிக்கிறது? வேற யார் இருக்கா? வேற யார் இருக்கா சொல்லுங்க. வேற யாருக்கு சொல்லுமா? சுமா சுமா உமாவா? சுமா சித்ரா யார் இருக்கா? வேற யார் இருக்கா? சித்ரா சுகந்தி. சுகந்தி இருக்கா? சுகந்திமா? சுகந்தி ஆன்ல எனக்கு தெரியல. பக்கத்துல யாரு இருக்காங்க? அவங்க பேர் என்ன? பக்கத்துல அவங்க தெரியாது. அவங்க வெவ்வேறு இடத்துல இருப்பாங்க. அது யாருமா? சுகந்தி தானே? பாக்குறேன். உங்கள்ட்ட எந்த புத்தகம் இருக்கு? எந்த புக் இருக்கு? என்ன புக் இருக்கு? 1வது புத்தகம் இருக்குங்க. 1வது புத்தகம் இருக்கு. அதுல வாசிக்க இருக்கு. 3வது 4வது இல்லை. தயவு செய்து எல்லா புத்தகங்களும் பக்கத்துல வச்சுக்காங்க. எல்லா புத்தகத்துக்கும் பக்கத்துல வச்சுக்காங்க. ஏன்னா ஆன்லைன்ல இருக்கிறோம் இல்லைங்களா? ஆன்லைன்ல இருக்கிறோம். எல்லா பக்கத்துல வச்சாதான் இந்த குறிப்பிட்ட புத்தகத்தை எடுங்க, படிங்க, இது என்ன சிக்கல் இருக்கு அப்படின்னு சொல்லுங்க. இதான் முக்கியம். படித்தல் அடுத்த ஒரு சிக்கல் மேல்நிலையில போகும்போது வார்த்தைகளை அங்க எழுத்துக்களை சேர்த்து படிக்கணும். எழுத்துக்களை சேர்த்து படிக்கணும். எங்கேயோ சவுண்ட் ஏதோ இருக்கு. எழுத்துக்களை மைக்க கொஞ்சம் அன்மியூட் மைக்க மியூட் பண்ணுங்கம்மா. அன்மியூட் படிக்க எல்லாரும் அவருக்கு போகணும் இல்ல. அதாவது எழுத்துக்களை சேர்த்து படிக்கணும்னு தொடக்க வகுப்புல நல்லா தெரிஞ்சுக்காங்க. எழுத்துக்களை சேர்த்து படிக்கணும். சும்மா கடுமைன்னா கடுமைன்னு சொல்லக்கூடாது, கடுமைன்னு சொல்லணும். இப்ப பசுன்னா பசுன்னு சொல்லக்கூடாது, பசுன்னு சொல்லணும் அப்படின்னு முதல்ல சொன்னேன். அது இன்னும் மேல்நிலைக்கு போகும்போது சொற்களை சேர்த்து படிக்கணும். ஒரு 2 சொற்களையும் எல்லா சொற்களையும் அனுபவம் சேர்த்து படிக்கூடாது. அதுதான் அவங்களுக்கு புத்தகம் வச்சிருந்தா நான் சொல்லிட்டு யாராவது சொல்லுவேன். யாருக்கும் புக் இல்லை. வேற யாரு இருக்காங்க சொல்லுங்க. வேற யாரு இருக்கிறது படிக்கணும்? வேற புத்தகம் இருக்கான்னு பாருங்க. 4வது 5வது புத்தகம் யாரு இருக்கு? யாருக்கும் இருக்கா? இருக்குதுயா. யாரு இருக்கு? யாருமா சொல்லுது? கல்யாணி. கல்யாணியா? ஆமாயா. கல்யாணியா? ஆமாயா. சரி. எந்த புக் இருக்கு? 4வது புக் இருக்கா? 4வது புக் இருக்கியா? சரி. அப்போ 41 பக்கம் இருக்கு. 41 எடுத்தாச்சியா? என்ன பாடம் இருக்கு? ஒவ்வொருவரின் வாழ்விலும். ஒவ்வொருவரின் வாழ்விலும். படிங்க பார்ப்போம். படிங்க எல்லாரும் நீங்க கேளுங்க. மக்களின் வாழ்க்கை முறை என்பது அவர்கள் வாழும் இடம், செய்யும் தொழில், வருமானம், பொழுதுபோக்கும், கலாச்சாரம், பண்பாடு மற்றும் நீதிமுறை போன்றவைகளை சார்ந்துள்ளது. இந்தியாவில் உள்ள மக்களின் வாழ்க்கை முறை என்பது அவர்கள் வாழும் இடம், செய்யும் தொழில், வருமானம், பொழுதுபோக்கு, கலாச்சாரம், பண்பாடு மற்றும் நீதிமுறை போன்றவைகளை சார்ந்துள்ளது. என்ன சொல்லுங்க. அவங்க மக்களின் வாழ்க்கை முறை என்பதுன்னு சொன்னாங்க. வாழ்க்கை முறைன்னு சேர்த்து படிக்கணும். அதுல மக்களின் வாழ்க்கைன்னு படிச்சு அப்புறம் முறை என்பதுன்னு சொன்னாங்க. இந்தியாவில் உள்ள நகரங்கள் ஒவ்வொன்றிலும் வெவ்வேறு மாநிலத்தை சார்ந்த மக்கள் ஒன்றிணைந்து வாழ்கிறார்கள். இவர்கள் தாங்கள் இருக்கும் இந்தியாவில் உள்ள நகரங்கள் ஒவ்வொன்றிலும் வெவ்வேறு மாநிலத்தை சார்ந்த மக்கள் ஒன்றிணைந்து வாழ்கிறார்கள். இவர்கள் தாங்கள் இருக்கும் இடத்தின் பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் ஏற்றுக்கொண்டு அங்குள்ள மக்களுடன் இணைந்து வேற்றுமையிலும் ஒற்றுமையை கண்டு அமைதியாக வாழ்கின்றனர்.
வெவ்வேறு சூழ்நிலையில் வசிக்கும் மக்கள் தங்கள் தேவைக்கேற்ப வாழ்க்கை முறையை எவ்வாறு அமைந்து கொள்கிறார்கள் என்பதை அவர்கள் கூறுவதை கேட்டு அறிந்து கொள்வோம். விஜயா உங்களுக்கு அவங்க அடித்த கருத்து உண்டா பிடிச்சதுல? விஜயா சொல்லுங்கய்யா. கருத்து விட்டு சொல்றதுக்கு இவர்கள் சரியா படிச்சிருக்காங்க, இந்த முறை படிச்சிருக்காங்க. அந்த எழுத்துக்களுடைய உச்சரிப்பு மட்டும் இன்னும் கொஞ்சம் நல்லா படிச்சாங்க. வார்த்தைகள் சேர்த்து கொடுத்தாங்கன்னு பாருங்க. இப்ப படிச்சது சரியா படிச்சாங்கய்யா. படிச்சிருக்காங்க. சரியாதான் படிக்கிறீங்க. சரியாதானே படிச்சிருக்கீங்க. சரியா படிச்சாங்க, சரியா படிக்காங்க. ஒண்ணு அமைத்துக் கொள்கிறார்கள். கடைசி இருக்கிறீங்களா? அமைத்துக் கொள்கிறார்கள் அதை விட்டுட்டு அமைத்துக் கொள்ளுகிறார்கள் என்பதை சேர்த்து படிக்கணும். அமைத்துக் கொள்ளுகிறார்கள் என்பதை அமைத்துக் கொள்ளுகிறார்கள் நிறுத்திட்டு பிறகு என்பதை படிச்சாங்க. தெரியுமா? அந்த சரி, வேற யாருங்க? வேற யாருங்க? வேற சுஜாதா அப்ப நாலாவது அடுத்த பாடம் படிங்க. அதுல 41 பக்கம் 41 பக்கம் இல்ல 4 பக்கம் அதை எடுத்து பிரிச்சு வச்சுக்காங்க. நான் சொன்ன பிறகு எடுக்கணும்ல, நீங்க பிரிச்சு வச்சுக்காங்க. வாசமல்லி தோடர் இனத்து பெண்ணுக்கு அதை படிங்க. அதுக்கு படிங்க. என் பெயர் வாசமல்லி. எனக்கு 9 வயது ஆகிறது. வாசமல்லி தோடர் இனத்து பெண். என் பெயர் வாசமல்லி. வாசமல்லி தோடர் இனத்து பெண். வாசமல்லி தோடர் இனத்து பெண். என்ன பிரபாகரன் அவங்க படிச்ச சரிதானா? பிரபாகரன் படிச்ச சரிதானா? இல்லையா? பிரபாகரன் இல்ல வந்து விஜயா படிச்சது சரிதானா? விஜயா விஜயா கேட்கலையா? அவரு பிரபாகரன் லைன் கிடைக்கலீங்களா? சரி, இருக்கட்டும், பரவாயில்ல. நீ சொல்லுமா, நான் உங்கள்கிட்ட கேட்கறாங்க படிச்சது சரிதானு. தலைப்பு மட்டும் சொல்லுங்க. வாசம் அவங்க படிச்சது சரிதானா? இன்னொரு படிமா, இன்னொரு படிமா, இன்னொரு டைம் படிங்க. மியான்மர் ஆசிரியர்கள் உங்களுக்கு தான் சொல்றேன். நீங்க கவனிக்கும் போது நீங்க கவனிக்கணும், எல்லாரும் கவனிக்கணும். அப்பதான் ஒருத்தர் கருத்து சொல்ல முடியும். இப்ப அவங்க படிமா, நீங்க படிமா. வாசமல்லி வாசமல்லி தோடர் இனத்து பெண். சரிதானா? படிச்சது சரிதானா? வாசமல்லி தோடர் இனத்து பெண். வாசமல்லி தோழர் இனத்து பெண்ணா? சிரிக்கிறேன். எப்படி படிக்கணும் சொல்லு, சொல்லுமா. எப்படி படிக்கணும் சொல்லு, சொல்லுமா. வாசமல்லி தோடர் இனத்து பெண். தோடர் இனத்து பெண். படிக்கணும். பிரமாதமாக சொல்றது பொன்னிதான். வாசமல்லி வாசமல்லி தோடரினத்து பெண் அப்படி படிக்கணும். அதுதான் அதை படிக்க சொன்னேன். எல்லாம் தயவு செய்து கொஞ்சம் கவனிங்க. அவங்க நான் பொன்னிக்கிட்டே அந்த கேள்வி இல்லை, எல்லாருக்குமே தான், எல்லாருக்குமே அந்த கேள்வி எல்லாத்தையுமே கேட்பேன். அதனால அவங்க படிக்கும்போது கேட்கணும். அதான் சொல்றேன், கொஞ்சம் இன்ட்ராக்டிவா இருங்க. அதாவது யார்கிட்டயாவது சொன்ன சொல்லலாம்னு கேட்கும்போது அதுக்கு பண்ணணும். நம்ம ஆசிரியர்கள் இங்க இந்தியாவில இருந்து இணைந்திருக்கிற ஆசிரியர்கள் நமக்கு வேலை இல்லைன்ட்டு மைக் ஆஃப் பண்ணிட்டு போயிடாதீங்க. மைக் ஆஃப் பண்ணிட்டோம், வீடியோ ஆஃப் பண்ணிட்டும் போயிடாதீங்க. தயவு செய்து நீங்களும் இருங்க. அப்பதான் அவங்களுக்கு வழிகாட்ட முடியும், அவங்களுக்கு வழிகாட்ட முடியும். பாத்துக்கிறேன். நமக்கு ஏற்கனவே கனெக்ஷன் தான் போகுது, அது வேற விஷயம். அந்த நேரத்துல ஒண்ணும் பண்ண முடியாது. மற்றபடி அது இருந்துட்டே இருங்க. உங்களுக்கு எதுவும் கேள்வி கேட்கலன்னு உங்களையும் கேள்வி கேட்க வேண்டியிருக்குன்னு ரொம்ப வருத்தப்படுறேன். சரி, அடுத்த படிமா. வாசமல்லி தோடர் இனத்து பெண். அடுத்த படிமா. என் பெயர் வாசமல்லி. எனக்கு 9 வயது ஆகிறது. நான் நீலகிரி மாவட்டத்தில். என் பெயர் வாசமல்லி. அதோட ஃபுல் ஸ்டாப் இருக்காங்க, பக்கா போட்டுருக்காங்க புத்தகத்துல.
என் பெயர் வாசப்பள்ளி, எனக்கு ஃபுல் ஸ்டாப் தான் இருக்கணும். எனக்கு 9 வயது ஆகிறது. படிமா. எனக்கு 9 வயது ஆகிறது. நான் நீலகிரி மாவட்டத்தில் உதகமண்டலம் நகருக்கு அருகில் உள்ள கோடமந்துவில் வசிக்கிறேன். அதோட நிறுத்தா. அவங்க சிறுவன் சொல்லுங்க, அவங்க படிச்சதுல சொல்றானா? சொல்றானா? நீங்க தலைநாள் சொல்லணும். மைக் இல்ல, மைக் இது பண்ணிக்காங்க. மைக் மியூட்ல இருக்கு, மைக் எடுத்துக்காங்க. சொல்லுங்க. நான் உதகை மண்டலம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த வார்த்தையை பிரிச்சு படிக்கிறாங்க ஐயா. அந்த எழுத்து வார்த்தையை பிரிச்சு எப்படி படிக்கிறீங்க? சொல்லுமா இன்னொரு டைம் கவனிங்க. கவனிச்சு சொல்லுங்க, சும்மா தப்புன்னு சொல்லாதீங்க. கவனிச்சு சொல்லுங்க, கவனிக்கணும் நீங்க. சொல்லுங்கம்மா, இன்னொரு படிக்குமா, நல்லா படிச்சீங்க. என் பெயர் வாசம்பள்ளி. எனக்கு 9 வயது ஆகிறது. நான் நீலகிரி மாவட்டத்தில் உதகமண்டலம் நகருக்கு அருகில் உள்ள கோடமந்துவில் வசிக்கிறேன். எங்களை மாதிரி பல குடும்பங்கள் ஒன்றாக சேர்ந்து இருக்கும் இடத்தை மந்துன்னு சொல்வாங்க. நான் தோடர்மலை வால் இனத்தைச் சேர்ந்தவள். என் தந்தை கொரட்டாஸ் தேயிலை இனத்தை. நான் தோடர்மலை வால் இனத்தைச் சேர்ந்தவள். அதை சேர்த்து படிக்கணுமா? சொல்லுங்க. எக்கோ அடிக்குதுங்க ஐயா. எங்களுக்கு என்ன ப்ராப்ளம் ஆகுதுன்னா, இவங்க படிக்கும் பொழுது அந்த எல்லாம் மியூட் பண்ணாம அன்மியூட்ல இருக்காங்க. ஒரு சிலர் தான் இருக்கிறாங்க. இது எப்படின்னா, மலைவாழ் இனத்தையும் படிக்கணும். மலைவாழ் மலை தனியா படிக்கிறாங்க, தனியா படிக்கிறாங்க. மலைவாழ் இனத்தை சேர்ந்தாங்க. மலைவாழ்ங்கிறத சேர்த்து எல்லாமே பாத்தீங்கன்னாக்க மியூட் பண்ணி விட்டீங்க, எல்லாமே அன்மியூட் பண்ணி விட்டீங்க. ஐயாவுடைய மொபைலும் இப்ப படிக்கிற தமிழம்மாவுடைய மொபைல் மட்டும் அன்மியூட்ல இருக்கட்டும், மத்தவங்க எல்லாம் மியூட் பண்ணி வைங்க. படிக்கும் போது வச்சுக்காங்க, அப்புறம் அன்மியூட் பண்ணிக்கணும். அப்பதான் இல்லைன்னா டிஸ்டர்ப் ஆகும். சரி, படிக்குமா. என் தந்தை கொரட்டாஸ் தேயிலை தோட்ட தொழிலாளி. என் தந்தை என் தந்தை கொரட்டாஸ் தேயிலை தோட்ட தொழிலாளி. என் தந்தை கொரட்டாஸ் சேர்ந்து படிக்கணும். சரிதா? என் தந்தை கொரட்டாஸ் அப்படின்னு என் தந்தை அப்படி படிக்கூடாது. என் தந்தை கொரட்டாஸ் தேயிலை தோட்ட தொழிலாளி, அது கரெக்ட் தான். அவர் பேர் கொரட்டாஸ் இல்லையா? என் தந்தை கொரட்டாஸ். சரி, அடுத்தது பாருங்க. அடுத்தது படிமா. என் தாய் புதுமல்லிசின் இங்குள்ள ஒரு பள்ளியில் ஆசிரியையாக பணிபுரிகிறார். நான் அப்பள்ளியில் 4ஆம் வகுப்பு படிக்கிறேன். இது மாதிரி அந்த சேர்த்து எப்படி படிக்கணும் அப்படிங்கிறத கொஞ்சம் நீங்க தெரிஞ்சுக்கணும். என்ன தெரிஞ்சுக்கணும்னா, இப்போ உதாரணமா பாத்தீங்கன்னா, அது என்ன சேர்த்து படிக்கிறதுன்னு தனியா ரூல் கிடையாது. ஒரு பயிற்சியில தான் நமக்கு வரும். அதாவது ஒரு பெயர் சொல் என்னன்னு வச்சுக்காங்க. அந்த பெயர் சொல்லுக்கு முன்னால ஒரு அடை என்னன்னு வச்சுக்காங்க. அந்த அடையை சேர்த்து படிக்கணும். இப்ப போங்க, ஒரு பெயர் சொல்லு. நான் பேருன்னு சொல்ல, பெயர் சொல்லு சொல்றேன். அப்போ அந்த கொரட்டாசை பற்றி தந்தை இருக்கு. அப்ப என் தந்தை கொரட்டாசு தான் சேர்த்து. அப்போ அது ரொம்ப முக்கியம். அனைவரும் அதை விட்டுவாங்க. அதாவது ஒரு பெயர் சொல்லுக்கு முன்னால அது பெயர் எச்சம்னு பேர், அது பேரு, அது பெயர் அடைன்னு சொல்லுவாங்க. பெயர் சொல்லுக்கு முன்னால வர்ற சொல்ல பெயர் அடையாக இருந்தால் அதை சேர்த்து படிக்கணுங்கிறத தெரிஞ்சுக்காங்க. ஒண்ணு. அப்புறம் இப்ப நான் இந்த கொய்யா அல்லது நான் கொய்யா, மாதுளை, அப்புறம் மா ஆகிய பழங்களை வாங்கினேன். நான் கொய்யா கமா மாதுளை கமா மா கமா ஆகிய பழங்களை வாங்கினேன்.
அப்ப பழங்களை தனியா சொல்லக்கூடாது, பழங்களை வாங்கினேன்னு சொல்லணும். இது சின்ன குழந்தைகள்ல இருந்து அந்த பழக்கம் வந்ததுன்னா அப்புறம் நேச்சுரலா வந்துடும். முதல்ல சின்ன குழந்தைகள்ல இருந்து நம்ம இந்த பழக்கத்தை அவங்களுக்கு ஏற்படுத்துறோம்னா நம்முடைய மொழி இயல்பு அவங்களுக்கு தெரியாது. நாம தமிழ் பேசுறதுனால அந்த இயல்பு தெரியும். நீங்க சில சமயங்கள்ல தமிழ் பேசுறது நீங்க அறிந்து எங்களை மாதிரி தமிழ்நாட்டுல இருக்கிற மாதிரி பேசுறது இல்லை. அதனால நாங்க பேசும்போது எங்களுக்கு சரி அந்த பிரச்சனை வராது. வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு அந்த குழந்தைகளுக்கு சின்ன குழந்தைகளுக்கு அது சரியாக வர்றது இல்லை. அந்த மாதிரி நீங்க படித்தல் திறமையை பாங்க. படிக்கிற திறன் தான் நான் சொல்றேன், வேற எதுவும் சொல்லல. நான் சொற்களஞ்சிய பெருக்கத்தெல்லாம் சொல்லல. படித்தல் திறன் எப்படி இருக்கணும் அப்படின்னு இதுவரைக்கும் நான் சொல்லியிருக்கிறேன். என்ன சொல்லியிருக்கிறேன், அதாவது அந்த அம்மையார் சொல்லும்போது குறில் நெடிலை சரியாக உச்சரிக்கிறார்களா அப்படின்னு பார்க்கணும். அந்த உச்சரித்து அதை படிக்கிறார்களா என்பதற்கு தான் அந்த பயிற்சி ஆடை, தலை, தாலை, மடை, மாடை அல்லது எடை, ஏடை அப்படின்லாம் இருக்கு இல்லையா? அந்த மாதிரி சொற்கள் அந்த பயிற்சியில அதை பார்க்கணும். இது தொடக்க நிலையில. அவங்க 2வது தாண்ட உடனே 2வது படிக்க ஆரம்பிச்சுருவாங்க. அவ்வளோ ஆயிரும். அப்போ அந்த சொற்களை படிக்கின்ற போது அதை சேர்த்து எதையெல்லாம் சேர்த்து படிக்கணும், எங்கெங்க ஃபுல் ஸ்டாப் இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதை நீங்க தெரிஞ்சு பேசணும். அதுக்கு ஏகப்பட்ட ஒரு முறைகள் இருக்கு, ஏராளம். அதாவது இப்போ தான் வச்சுக்காங்க சில சமயங்கள்ல அப்போ சுடுசோறு இருக்குன்னு வச்சுக்காங்க. சுடுசோறு, வெந்த சோறுன்னு இருக்குன்னு வச்சுக்காங்க. வெந்த சோறு. இப்போ சோறுன்றது என்னது, பெயர் சொல்லு இல்லையா? அப்போ வெந்த சோறுன்னு சொல்லக்கூடாது, வெந்த சோறு சேர்த்து சொல்லணும். வெந்த சோறு. இப்போ இனிப்பு பழம்னு வச்சுக்காங்க. இனிப்பு பழம், இனிப்பு பழம், இனிப்பு பழம்னு சொல்லக்கூடாது, இனிப்பு பழம். இந்த அதையோட சேர்த்து பார்க்கறதுக்கு நம்ம, அதாவது குழந்தைகள் அந்த மாதிரி பண்ண நீங்க பண்ண மாட்டீங்க. நீங்க என்ன நல்ல பயிற்சி அப்படி இருக்குங்க, நீங்க எல்லாருமே சரியா பண்றீங்க. குழந்தைகள் அப்படி இருக்கிறாங்களா அப்படின்னு பார்க்கணும். அது முக்கியமான ஒன்று என்பதை நீங்க தெரிஞ்சுக்காங்க. அது முக்கியமான ஒன்று என்பது. ஆகவே படித்தல் துறையில அந்த எப்படி சேர்த்து படிக்கிறது, என்ன மாதிரி படிக்கிறது என்பதையெல்லாம் நீங்க இங்கே பார்க்கணும். அப்போ அந்த அடுத்து நீங்க பார்க்க வேண்டியது, முதல்ல சொன்ன மறுபடியும் திரும்ப சொல்ல பாருங்க. தொடக்க வகையில எழுத்துக்களை சேர்த்து சொல்லக்கூடாது, படம் அப்படின்னு சொல்லுவாங்க. பட்டம் அவங்களை படிக்க சொல்லவே பட்டம். அந்த பாயிட்டாயும் அதை உள்ள வாங்கிக்கிட்டு அப்படி சொல்லலாம், தேவையானாலும் பரவாயில்ல. அந்த அந்த பயிற்சியை நீங்க கொடுத்தீங்கன்னா பாயிட்டம்னு சொல்லுன்னா அந்த பயிற்சி கடைசியும் அது ஒரு நோய் மாதிரி ஊட்டிக்கும். அதனால பார்த்து பட்டம், தலை, ஆணம், அப்படின்னு பார்த்த வார்த்தையில சொல்லலாம். அது என்ன சொல்லணும்னா பயிற்சிகள்ல சில பேருக்கு அப்படியே வார்த்தை ஒரு பெரிய வாக்கியமே உள்ள வரும். அந்த மாதிரி பண்ணலாம். அது நமக்கு தேவையில்லை. அது ரொம்ப கடினமான பயிற்சி. அது கடினமான பயிற்சி. அதுல ஒரு வாக்கியமே அப்படியே உள்ள மாதிரி படிக்காது. நமக்கு ஒரு வார்த்தை நிறைய உள்ள மாதிரி படிக்கும். அதான் தொடக்க நிலையில நீங்க கவனிக்க வேண்டிய முக்கியம். ஒரு சொல் அப்படியே படிக்கிற மாதிரி. அப்புறம் கொஞ்சம் மேல போகும்போது அந்த சொல்லுக்கு பக்கத்துல இன்னொரு சொல்ல என்னென்ன சொல்லவா இணைத்து படிக்கணுமோ அந்த முறையை நீங்க கவனிக்கணும், படிக்கணும். எல்லாரும் படிக்க தெரியாது, எல்லாருமே படிப்பீங்க, எல்லாருமே நல்லா படிப்பீங்க. ஆனால் குழந்தைகள் அதை படிக்கிறார்களா என்பதை நீங்க பார்க்கணும். அதுதான் முக்கியம். அந்த அளவுக்கு நீங்க கவனிக்கணும். அந்த இடம் நீங்க கவனிக்க வேண்டிய இடம். நம்ம படிக்கும்போது அதை கவனிக்கணும். அடுத்தது நீங்க படிக்க வேண்டியது, அடுத்து பார்க்க வேண்டியது, படித்தல் திறன்ல சரளமா படிக்கிறாங்களா? சரளம்னா என்ன? அதாவது பரீட்சை கடற்கடன்னு படிக்கிறாங்களான்னு பார்க்கணும். அது மேல போகும்போது படிக்கிறாங்களான்னு பார்க்கணும். அப்ப படித்தல்ல சொற்களை சேர்த்து படித்தல், வார்த்தைகளை சேர்த்து படித்தல், நிறுத்தல் புள்ளிகளை நிறுத்தி படித்தல், சரளமாக படித்தல், இவ்வளவு இருக்கு இல்லையா? இதுதான் படித்தல் திறனை மட்டும்தான் சொல்றேன், மற்றவங்க சொல்லல. நான் மற்ற சொற்களை பெருக்கத்தை பத்தி சொல்ல வரல. அது தனியாக ஒரு கிளாஸ்ல வச்சுக்கலாம். சொற்களை என்னென்ன வகையை பெருக்கலாம்னு. படித்தல் மட்டும் சொன்னோம்னா எழுத்துக்களை படித்தல், எழுத்துக்களோடு சேர்ந்த சொற்களை படித்தல், பல சொற்களோடு சேர்ந்த ஒரு வாக்கியத்தை படித்தல். அது படிக்கும்போது அந்த அதாவது அடை சொற்களை எல்லாம் சேர்த்து படித்தல், அந்த நிறுத்த புள்ளிகளை பார்த்து படித்தல், எந்தெந்த இடத்துல எதாவது இருக்கிறத பார்த்து படிக்கணும். அதுதான் முக்கியம். அடுத்தது பார்க்கும்போதுதான் அந்த படித்தல்ல சரளம் இருக்கணும். சரளம் ரொம்ப சரளமா படிக்கணும். அதான் இந்த வார்த்தைகளை சேர்த்து படிக்க அந்த சரளம். இப்ப உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கா சொல்லுங்க.
இன்னைக்கு பாடம் இதுதான், வேற ஒண்ணும் இல்லை. கழித்தல் திறன் சின்ன குழந்தையிலிருந்து 7வது 8வது வகுப்பு வரைக்கும் உள்ளது என்னென்ன கவனிக்கணும் அப்படின்னு அம்மையார் நல்லா சொன்னாங்க. நான் அவங்களை தொடர்ந்து மேல் வகுப்புகளை நான் சொன்னேன். அவர் சிலரும் கூட சில விஷயங்கள்லாம் அவங்களுக்கு கத்துக்க சொன்னாரு. அவருக்கு பிரபாகரன் கூட சொன்னாரு. உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கா சொல்லுங்க. சந்தேகம் இல்லைன்னு கூட சொல்லுங்க. சந்தேகம் இல்லைன்னா நீங்க கவனிக்கலன்னு இருக்கும். விஜயா ஒவ்வொரு யாராவது வந்திருக்கவங்களாம் கூப்பிடுங்க. ஒவ்வொருத்தரா கூப்பிட்டா தெரியும். இல்லை சொல்ல மாட்டாங்க. கயல்விழி, சித்ரா, உமாவா? கயல்விழி வந்திருக்காங்களா? கயல்விழி வந்திருக்காங்களா? சரி. தேவிகா எங்கம்மா இருக்காங்க? இருக்காங்க. கேமரால தெரியலையா தேவிகா? அதான் யாருன்னு பாக்கணும்ல. தேவிகா, உங்களுக்கு சந்தேகம் இருக்கா? உங்களுக்கு படிக்காத சந்தேகம் இல்லை? சின்ன குழந்தைங்க படிக்கிறதுல ஏதாவது அவங்க சிக்கல் பண்றாங்களா? நீங்க எந்த வகுப்புக்கு எடுக்கிறீங்க? 1வது. சரி, 1வதுல அவங்க அந்த படத்தை பார்த்து டக்கு டக்குன்னு சொல்றாங்களா? அந்த பேரை சொல்றாங்களா? நல்லா சொல்றாங்களா? ஒரு எழுத்து சொல்லு, 2 எழுத்து சொல்லு, 3 எழுத்து சொல்லு, 4 எழுத்து சொல்ல ஈஸியா சொல்றாங்களா? எடுக்க சொல்றாங்களா? சொல்றாங்க. ஒண்ணும் பிரச்சனை இல்லை. அடுத்தது வேற யாருமா? வேற சந்தேகங்கள் கேளுங்க. வேற யாரும் சொல்லுங்க. ஐயா சொல்லுங்க. சொல்லுமா ஐயா இப்ப சொன்னீங்கய்யா படித்தல்ல, அதுல சரளம் ரொம்ப புரியலங்கய்யா. சரளம்னா ஃப்ரீக்வன்சின்னு பேரு. ஃப்ரீக்வன்சின்னு பேரு ஆங்கிலத்துல. சரளம் என்பது ஃப்ரீக்வன்சின்னு பேரு. அதாவது ஃப்ரீக்வன்சி என்ன? அதாவது ஒரு வார்த்தையை படிக்கிறதுக்கு ஒரு குறிப்பிட்ட நேரம் இருக்குல்ல, ஒரு குறிப்பிட்ட நேரம் இருக்குல்ல, அந்த நேரம் படிக்கிறது அதுதான் சரளம். இதுதான். அப்போ அந்த முன்னாடி சொன்னோம் இல்லையா, வார்த்தைகளை தெரியல, ஒரு சொல்லு ஒண்ணுன்னா சேர்த்து படிச்சாங்கன்னா டிலே ஆகும். அதே மாதிரி வார்த்தைகளை தேவையில்லாத வார்த்தைகளுக்கு இடம் விட்டாங்கன்னா டிலே ஆகும் இல்லையா? அந்த நிறுத்தல் புள்ளிகளை சரியா படிச்சாங்கன்னா டிலே ஆகும். இப்படி டிலே இல்லாம, அதாவது டிலேனானது தாமதம் இல்லாம படிக்கக்கூடியதுக்கு தான் சரளம்னு பேர். சரிங்கய்யா. சரி. அப்புறம் வேற யாரு வேற சந்தேகம்? பேர் சொல்லுமா? நீ தான் கேட்கணும். ஐயா இது விஜயாமா சொன்னாங்க படித்தல் திறனால சுகர் ஒட்டி அப்படின்ட்டு அத படிக்கணும் அப்படி சொன்னாங்க. சுகர் ஒட்டி சுகர்ல ஒட்டி வைப்பாங்களே அந்த மாதிரி காலுங்களா? போஸ்டர் அவங்க சொல்றது போஸ்டர் ஒட்டிப்பாங்க சுகர்ல. பாத்துருக்கீங்கன்னா அதுதான் சுகர் ஒட்டிருக்காங்க. அதுதான் சுகர் ஒட்டிருக்காங்க. விளம்பரங்களுக்காக சுகர்ல ஒட்டிக்க மாட்டாங்க. அதெல்லாம் நீங்க ஒரு சின்ன சின்ன ஃபேமிலெட் இருக்குல்ல, துண்டறிக்கை. ஃபேமிலெட்னா தெரியுமா? ஃபேமிலெட்னா துண்டறிக்கை, சின்ன சின்னது. கொஞ்சம் பாருங்க, இது ஒரு ஃபேமிலெட், இந்த மாதிரி ஒரு துண்டறிக்கை. இந்த மாதிரி துண்டறிக்கைகள் அவங்க நோட்டீஸ் கொடுப்பாங்கல்ல, அதெல்லாம் ஒரு பெரிய எய்டு, டீச்சிங் எய்டு ஆசிரியர்களுக்கு. அதெல்லாம் கலெக்ட் பண்ணீங்கன்னா இந்த படிக்க சொல்றது பெரிய. இதுக்காக நீங்க தயார் பண்ண வேண்டாம். துண்டறிக்கைகள் எத்தனையோ கொடுப்பாங்க. அதெல்லாம் வாங்கி உங்க ஸ்கூல்ல வச்சுக்காங்க. படிக்கிற நேரத்துல படிமான்னு சொன்னீங்கன்னா தெரியாது. நீங்க ஒரு வகுப்புல பாடம் நடத்தும் போது இன்னொரு வகுப்புல இதை கொடுத்து படிக்க சொல்லிட்டு இருக்கலாம். அந்த மாதிரி செய்யணும். சரி. அப்புறம் வேற நல்ல கேள்வி கேட்டீங்க. அப்புறம் வேற யாரு கேக்குறது? இப்ப ஐயா ஒரு பயிற்சிங்கய்யா. இப்ப அவங்களுக்கு ஒரு அட்டையில ஒரு பக்கம் ஒரு படமும் அதற்கு எழுதியும் வச்சுக்கிட்டு அது ரெண்டுத்தையும் மேட்ச் பண்ணி ஃபர்ஸ்ட் படத்தை காண்பித்து வீடுன்னு இருக்கு வச்சுக்கோங்க. வீடு படத்தை காண்பித்துட்டு வீடு என்ற சொல்ல அதை படிக்க சொல்றதுங்கய்யா. ஆசிரியரும் எடுத்தாங்க அந்த மாதிரி பயிற்சி. அதுக்கப்புறம் எழுத்தை மட்டும் படிக்க சொல்றது, அந்த வேர்டு மட்டும் படிக்க சொல்றது, சொற்கள் மட்டும் படிக்க சொல்றது, வார்த்தை மட்டும். உங்களுக்கு என்னன்னா அந்த ஆசிரியருடைய நிலைமை உங்களுக்கு தெரியலன்னு நினைக்கிறேன். அவங்க ரெகுலர் டீச்சர் இல்ல. ரெகுலர் டீச்சரா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இதே வேலையா இருப்பாங்க. ரெகுலர் டீச்சர் கிடையாது அவங்க.
இப்ப உங்களுக்கு வந்திருக்காங்கன்னா 6 மணிக்குன்னா இங்க வேற ஏதாவது வேலைக்கு போயிட்டு தான் வந்திருப்பாங்க. இங்க முடிஞ்ச உடனே அவங்க போயிடுவாங்க. ஆனால் நம்ம சொல்லக்கூடிய கருத்து இங்க நான் முதல் நாளே சொல்லியிருக்கிறேன், தமிழ்நாட்டுல உள்ள மாதிரி அவங்களை நினைக்காதீங்க அப்படின்னு முதல் நாளே சொல்லியிருக்கிறேன். தமிழ்நாட்டு ஆசிரியர் மாதிரி நினைக்காதீங்க, அவங்களுக்கு வேற வேலை, இந்த டீச்சிங் ப்ரொஃபஷன்ல வேற வேலை. அதனால அவங்களுக்கு முடிஞ்ச அளவுதான் சொல்லணுமே தவிர முடியாத விஷயங்களை நம்ம சொல்றத கூடுமான வரைக்கும் தவிர்க்கணும். எந்த அளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு அந்த டீச்சிங் எய்ட்ஸ் நம்ம தயார் பண்ணணுமோ அதுக்கு வழி சொல்லலாம். நீங்க அது இல்லாம சாட்டை போடுங்க, அதை எழுதுங்க, இதை எழுதுங்க அப்படின்னா அவங்களுக்கு வேற வேலை இல்லைங்க, வேற யாராவது இருக்கு இல்லையாம்மா? கொஞ்சம் எடுத்தார நான் சொல்ல சொல்றேன்னா நீங்க வந்து சாட்டை எழுதிட்டு முடியுமா அவங்களுக்கு? நாம எழுதிட்டு இருக்கலாம், உனக்கு அதே வேலை, எனக்கு அதே வேலை, சிறுராமுக்கு அதே வேலை. ஆனா நீங்க அதை நினைச்சு எப்பவுமே தயவு செய்து உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க, அதுதான் முக்கியம். அப்புறம் வேற யாரும் சந்தேகம் கேளுங்கம்மா. இப்போ அவங்க கேட்டாங்க துண்டறிக்கைன்னா என்னன்னு தெரியலன்னாங்க. அப்ப துண்டறிக்கைன்னு அதை கலெக்ட் பண்ண சொல்லலாம், துண்டறிக்கையை கலெக்ட் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்காக அவங்க ஒன்றும் புதுசா வந்து ஒரு நேரத்தை ஒதுக்க வேண்டியதில்லை. ஆபீஸ்ல இருக்கும்போதே வேணா துண்டறிக்கை கொடுப்பான், அதை கையில வாங்கி வச்சுக்கிட்டீங்கன்னா ஸ்கூல்ல ஒன்றாந்து போட்டீங்கன்னா உங்களுக்கு அதை வச்சுக்கலாம், அது படிக்கலாம். அதனால அந்த மாதிரி பாருங்க. சரி, அப்புறம் சொல்லுங்க. வேற யாரு? குறுஞ்செய்திகள்லாம் வருது பாருங்க, அதை படிக்க வைக்கலாம். குறுஞ்செய்திகள் வரலாம், அதெல்லாம் சொல்லலாம், அதெல்லாம் சரியா. சித்ரா சொல்லுங்க. வேற சந்தேகம் கேளுங்க. சித்ரா டீச்சர் ராமேஸ்வரி மேமும் சொல்லலாம். ஏதாவது உங்களுக்கு நீங்களும் கோஆர்டினேட் பண்றதுனால உங்களுக்கு என்ன சொல்லலாம்னு விருப்பப்படுறீங்களோ சொல்ல ஏதாவது ஐடியா இருந்தா. சார், நான் போன வாரத்துல இருந்து சந்தேகம் கேட்கலாமா? சரி, கேளுங்க. எனக்கு இந்த அவுகாரா குறுக்காப்புல இருந்து சொல்லியிருந்தீங்க நீங்க வந்து அது வந்து நான் வந்து 2 மாத்திரையில இருந்து 1.5 மாத்திரை ஒழிப்பு அப்படின்னு சொன்னீங்க. அது வந்து அந்த அந்த சத்தத்தோட டிஃபரன்ஸ் வந்து சொல்லி காட்ட முடியுமா? டைம் தான் அது. நீங்க அதுக்கு வேண்டே வேண்டாம். அவ்வைன்னு சொல்லும் போதே அவ்வைன்னு சொல்லணும்ல, அவங்க சொல்லணும்ல, அவ்வைன்னு சொல்றோம், அவ்வுன்னு சொல்றதுக்கும் அவ்வுன்னு நம்ம சொல்றோம். இது அவங்க எழுத்து அப்படின்னு சொல்லிருக்கோம். அவ்வைன்னு சொல்றதுக்கும் ஆட்டோமேட்டிக்கா 1.5 மாசத்துல தான் வரும். அதுக்கு போய் நீங்க அளக்க வேண்டாம், ஸ்கேல் வேண்டாம், அவர் சொன்ன மாதிரி கையை சுற்றி பார்க்க வேண்டாம், அது ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். இருந்தாலும் அதோட அளவு என்னன்னு நம்ம மைனூட்டா அந்த காலத்துல கவனிச்சு அது கண்ணிமை பொழுது, கை நொடி பொழுதுலாம் சொல்லியிருக்காங்க. அதை பத்தி நீங்க கவலையே நான் முதல்ல சொன்னேன், மாத்திரையை பத்தி கவனிக்க வேண்டாம், தெரிஞ்சுக்காங்க, இந்த செய்தியை தெரிஞ்சுக்காங்க, அவ்வளவுதான். செய்தியை தெரிந்து கொள்ளுங்கள். இன்னும் பின்னாடி வருகின்ற போது இந்த மாத்திரை அளவு அதெல்லாம் இந்த இது பயன்படும், அதாவது யாப்ல வந்து பயன்படும். அதனால அது சாதாரண பேச்சுல வர்றதுதான். இப்போ நான் அன்னைக்கே சொன்னேன், பசுன்னு சொல்றதுக்கும் ஐப்பசின்னு சொல்றதுக்கும் அந்த ஐக்கு வித்தியாசம் இருக்கும், அதை பார்த்துக்காங்க. அதனால அதை பத்தி நீங்க பெரிய கவலைப்பட வேண்டாம், நீங்க பேசுறதா சரி, அதுல ஒன்றும் இல்லை. இப்போ அவ்வை அப்படின்னு சொல்லுத சேர்த்து சொன்னாலும் தப்பு இல்லை, அவ்வை அப்படின்னு சொன்னாலும் தப்பு இல்லை. நீங்க அவருக்கு 2 மாத்திரை கொடுத்துருக்கீங்க, கொடுத்தாலும் தப்பு இல்லை. அப்புறம் சொல்லுங்க. இன்னொரு சந்தேகம், ராணா 2 இருக்கு, ஷானா 1, ராணா 1. ராணா பெரிய ராணா சின்ன. எனக்கு தெரிஞ்சு வந்து நான் கத்துக்கிட்டது வந்து ஷானா பெரிய ராணா, இந்த ராணா சின்ன ராணான்னு. இப்ப எனக்கு தெரிஞ்ச டீச்சர் சிலர் சொன்னாங்க அந்த ட்ரானா வந்து சின்ன ராணா, இந்த ராணா வந்து பெரிய ராணா அப்படின்னு சொன்னாங்க. அதோட நான் வந்து குழம்பிட்டேன், எது பெரிய ராணா இது சின்ன ராணான்னு எனக்கு தெரியாம போச்சு. அதாவது நல்ல கேள்வி. இந்த வல்லினம் மெல்லினம் இடையினம் தெரியுமா? வல்லினம் மெல்லினம் இடையினம் தெரியுமா? தெரியும். இடை வல்லினத்துல ஒரு ராணி இருக்கு, கசட தபரான்னு இருக்குல்ல, அந்த தான் நீங்க சொல்ற பெரியரா. அந்த கசட தபங்கிறது இருக்குல்ல, அதுதான் பெரியரா. இறந்த வளன்னு இருக்குல்ல, அத இடையினம் தெரியுமில்ல, அங்க வர்ற ராணம் சின்னரா. இது நம்ம விளங்குறதுக்காக சொல்றோம், மாணவர்கள் சொன்னா தப்பு இல்லை. இந்த ரா எப்பவுமே ஒரு சிக்கல் தான், எல்லாருக்குமே சிக்கல் தான். அந்த ரா அந்த வல்லினரா இருக்குல்ல, அது பேர் வல்லினரா, இது இடையினரா. கரெக்டா சொல்லணும்னா
நாம சொல்லுவது அது வல்லினராக பெரியரான்னு சொல்றோம், இடையினராக சின்னரான்னு சொல்றோம். அப்படி சொன்னாலும் தப்பு இல்லை, விளைங்கிறதுக்காக எது வேணாலும் சொல்லலாம். அப்போ அந்த ராங்கிறது இந்த மேல்வாய் பார்த்தீங்கன்னா லேசா தொடும், அவ்வளவுதான் நாக்கு. இந்த ராங்கிறது கொஞ்சம் அழுத்தம், அவ்வளவுதான். இப்ப அது எப்ப நமக்கு வித்தியாசம் தெரியும்னா, பற்றுன்னு சொல்லும்போது பற்று சொல்லி பாருங்க. பற்று, இந்த பற்றுங்கிறது அந்த நாள் சொல்லி பாருங்க, அந்த சின்ன நாள் கூட சொல்லி பாருங்க. இது பற்று நான் சொல்றதுக்கும் இந்த வள்ளிங்கிற சின்ன நாள் கூட சொல்லி பாருங்க, பருன்னு வரும். வித்தியாசம் தெரியுதா? இதுதான். அதனால அந்த வித்தியாசம், அதுதான் வித்தியாசம். அது கொஞ்சம் அழுத்தணும், அவ்வளவுதான். நாக்கு மேல போய் அழுத்தணும். அப்ப சின்ன ராணா எதுன்னு தெரியுது, பெரிய ராணா யாருன்னு தெரியுது. பெரியரா பள்ளினரான்னு சொல்லணும். அப்படியே கொஞ்சம் பழகிட்டா நல்லா இருக்கும். பள்ளினரா, இது இடையினரா அப்படின்னு அவங்களுக்கு பழகிட்டோம்னா ஓஹோ அப்படின்னு. நாங்க இடையினத்தையும் சொல்லிக் கொடுக்குறோம், வசதியத்தையும் சொல்லிக் கொடுக்குறோம், மெல்லினத்தையும் சொல்லிக் கொடுக்குறோம். சரி, வேற கேள்வி. நல்ல கேள்வி கேட்டீங்க. அப்புறம் வேற யாருக்குமா கேள்வி? முடிச்சிடலாமா? முடிச்சிடலாமா? சரி, ஏன் முடிச்சிடலாமா? சொல்லுங்க. பொன்னிக்கு டவுட் போல முடிச்சிடலாம். சரி. இன்னும் சில பாருங்க, ஏன்னா எங்களுக்கு தெரியாது உங்களுக்கு என்ன சிரமம் வருதுன்னு எங்களுக்கு தெரியாது. ஏன்னா நீங்க வெளிநாட்டுல இருக்கிறீங்க, நாங்க தமிழ்நாட்டுல இருக்கிறோம். உங்களுக்குரிய சிரமம் எங்களுக்கு தெரியாது. ஏன்னா நாங்க சின்ன வயசுல இருந்தே வெளியே எல்லாமே தமிழை கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். நீங்க அப்படி கேட்கல, அதனால உங்களுக்கு பல சந்தேகம் வரும். இந்த மாதிரி அவங்க கேட்டாங்கல்ல, நான் சின்னரா, எது சின்னரா, எது பெரியரான்னு தெரியல, அது சந்தேகம் தான். அந்த மாதிரி சில சின்ன விஷயங்கள்லாம் தெரியும், அது எங்களுக்கு தெரியாது. அதை நீங்க அப்பப்போ கேட்டு கேள்வி பண்ணிக்கிறோம். அதனால முடிச்சிடலாம். ஒரு விஷயம் இன்றைய வகுப்புல வந்து பாத்தீங்கன்னா அந்த சொற்களஞ்சியத்துல வந்து எப்படி எல்லாம் கொடுக்கலாம், படித்தல் திறனை வந்து எப்படி வளர்ப்பது, குறிப்பா வந்து எழுத்துக்களை எப்படி சேர்த்து படிக்கலாம், அதுக்கடுத்து சொற்களை எவ்வாறு சேர்த்து படிப்பது, அதுல வந்து குறிப்பா வந்து சரளமாக படிப்பது, அதை பத்தி தான கேள்வி கேட்டீங்க. அது தங்கு தடை இல்லாம சரளமா வந்து அந்த ஒவ்வொரு வார்த்தைகளையும் கொண்டு கூட்டி எவ்வாறு அந்த அடைமொழியோட இருந்தாலும் எப்படி வந்து அது முன்கூட்டியே படிப்பது, முழுமையாக படிக்க வேண்டும் என்பதெல்லாம், வாக்கிய அடைமொழியை எல்லாம் எவ்வாறு படிக்க வேண்டும் மிக அருமையாக இன்றைய வகுப்பெடுத்து திருமதி யாழினி ஸ்ரீராம் ஆசிரியை அவர்கள் மிக அருமையாக எடுத்தார்கள். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கின்ற தலைவர் ஐயா அவர்களும் இதை பற்றி தானே எவ்வாறு ஓரெழுத்து, ஈரெழுத்து, இந்த எழுத்துக்களை எவ்வாறு எல்லாம் சேர்த்து படிக்கலாம், அதுல வந்து ஒரு உங்களையே வந்து படிக்க வைத்து அந்த பத்தியை எவ்வாறு படிக்கிறீர்கள், அந்த பத்தியை படிக்கின்ற பொழுது எதை பிரித்து படிக்க வேண்டும், எதை சேர்த்து படிக்க வேண்டும் என்றெல்லாம் ஐயா அவர்கள் மிக அருமையாக கூறினார்கள். இந்த வகுப்பு வந்து மிகவும் உங்களுக்கு பயனுள்ள வகுப்புல வகையில இருந்திருக்கும் என்று நினைக்கின்றேன். தொடர்ந்து அடுத்த வாரமும் இதே நாள் நமக்கு வந்து வகுப்பு 17/8/2024 வந்து இந்த பொருளுணர் பயிற்சியினுடைய 2ஆம் பாகம் தொடங்க இருக்கின்றது. அந்த வகுப்பை தொடர்ந்து நீங்கள் கவனிக்க, இன்னும் உங்களுடைய தமிழ் ஆசிரியர்களை, ஆர்வலர்களை அழைத்து வரும்படி அனைவரின் சார்பாக கேட்டுக்கொண்டு முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம்.